கூட இந்த 2025 ஆண்டிலும் நான் பேசின தலைப்பு அல்லது நாம் விசுவாசிக்க வேண்டிய காரியம் என்னன்னு பேசிடுறோம் இல்லையா? என்ன காரியத்தை விசுவாசிக்கிறோம்? லேவியராகமம் 26:13 சொல்லுகிறது, உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின உங்கள் தேவனாகிய கர்த்தர். என்ன பண்ணினவரா கர்த்தர்? நீங்க நம்பி வந்திருக்கிற இந்த கர்த்தர் உங்களை என்ன செய்கிறவராக இருக்கிறார்? அவர் நிமிர்ந்துனா பாருங்க, செழிக்க செய்கிறவர், வாழ செய்கிறவர், வெற்றி அடைய செய்கிறவர். ஏதோ ஒரு காரியத்தில் நீங்க விழுந்து போய் கிடக்குறீங்க, கவிழ்ந்து போய் கிடக்குறீங்க, முறிஞ்சு போய் கிடக்குறீங்க, கூனி போய் கிடக்குறீங்க. ஆண்டவர் சொல்றாரு, அதுல இருந்து கர்த்தர் உன்னை என்ன பண்ணுகிறார்? அவர் நிமிர்ந்து நடக்க செய்கிறவர். ஏன்னா உலகம் அந்த மாதிரியான உலகம் தான். உலகம் உங்களை நிமிர்ந்து நடக்க செய்கிற உலகம் இல்லை. உலகத்தில் நீங்கள் ஒவ்வொரு நாளும் என்ன மாதிரியான பிரச்சனைகளை சந்திக்க முடியும்? சங்கீதம் 40:12 சொன்னலையா? சங்கீதக்காரன் சொல்றான், நான் நிமிர்ந்து பார்க்க கூடாத படிக்கு, என்ன பண்ணாத படிக்கு, நான் நிமிர்ந்து பார்க்க கூடாத படிக்கு எண்ணுக்கு அடங்காத தீமைகள் என்னை சூழ்ந்து கொண்டதுன்றான். என்ன பண்ணாத படிக்கு, நான் நிமிர்ந்து பார்க்காத அளவுக்கு தீமைகள் என்னை சூழ்ந்து கொண்டது. அதனால நான் நிமிர்ந்து பார்க்கவே முடியல, நிமிர்ந்து வாழவே முடியல. ஒரு செழிப்பை பார்க்க முடியல, வெற்றியை பார்க்க முடியல, சந்தோஷத்தை பார்க்க முடியல, மகிழ்ச்சியை பார்க்க முடியல. அப்படிப்பட்ட ஒரு கஷ்டமான ஒரு வாழ்க்கை இந்த உலகம் தருது. ஆனால் இதன் மத்தியில அதே சங்கீதக்காரன் சங்கீதம் 20 சொல்றான், என்ன சொல்றாரு அந்த இடத்துல? நாங்கள் எங்கள் தேவனுடைய நாமத்தை மேன்மை பாராட்டுவோம். ஏன் மேன்மை பாராட்டுவோம்? காரணம், அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களும் எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். அதை கடவுளுடைய நாமத்தை நாங்கள் நம்புறோம். ஏன் நம்புறோம் அந்த நாமம்? ஏன்னா அந்த நாமம் எங்களை எழுந்து நிமிர்ந்து நடக்க செய்கிற அல்லது நிற்க செய்கிற நாமமாக இருக்கிறது. என்ன செய்கிற நாமமாக இருக்கிறது? அது இந்த இயேசுவின் நாமத்தை நான் ஏன் விசுவாசிக்கணும்? இயேசுவின் நாமத்தை நான் ஏன் நம்பணும்? நான் சொல்றேன், உங்கள் வாழ்க்கையில உங்களை நிமிர்ந்து நிற்க செய்கிற நாமம் இந்த இயேசுவின் நாமம். இந்த நாமத்தை தவிர வேற எந்த நாமமும் உங்களுக்கு உதவி செய்ய போவதில்லை. எந்த விஷயத்துல? உங்களை நிமிர்ந்து நிற்க செய்கிற விஷயத்துல. நம்புறீங்களா நீங்க அதை? சரி, அதை தொடர்ச்சியாக கடந்த வாரம் இன்னொரு காரியத்தை எடுத்திருந்தேன். வருடத்துடைய 1வது ஞாயிற்றுக்கிழமை என்றதுனால நிமிர்ந்து நிற்பேன் என்கிற விசுவாசிக்கிறவன் 1000 பிரச்சனைகள் தாண்டி என்ன பண்ணுவான்? அவன் நிமிருவான். விசுவாசிக்கிறோம் பாருங்க. கேட்டுட்டு போயிடுவாங்க. நிறைய நேரத்தில் வாக்குத்தத்த ஆராதனையில கேட்டுட்டு போயிடுவாங்க, இந்த ஆண்டவர் இந்த வாக்குத்தத்தம் கொடுத்தாரு அப்படின்வாங்க. இல்லை, விசுவாசினாத சூழ்நிலைகள். விசுவாசம்னா என்னது? பிரச்சனைகள் எனக்கு எதிராக வருது, நான் பல காரியத்தை கூனி குறுகி ஒன்றும் செய்ய முடியாத இயல்பில்லாத ஒரு நிலைக்கு போய் தள்ளப்படும் போதெல்லாம் ஒரு காரியத்தை விசுவாசிக்கிறேன், நான் நிமிர்ந்து நிற்பேன். என்ன பண்ணுவேன்? நான் கர்த்தருடைய வார்த்தை சொல்லி இருக்குது, வாக்குத்தத்தமா கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு, நிமிர்ந்து நிற்க செய்கிற தேவனாகிய கர்த்தர் நான் என்று அப்படி விசுவாசிக்கிறவன் பாருங்க, அது எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அதை தாண்டி நிச்சயமாக அவன் எழுந்திருப்பான், நிமிர்ந்து நிற்பான். அதற்கு ஒரு உதாரணமாக தான் யோசேப்பை எடுத்து உங்களுக்கு காண்பித்திருந்தேன். யோசேப்பை ஒரு தரிசனம் தான் பார்க்குறான். இன்னைக்கு வார்த்தையை கேட்குற மாதிரி. என்னது? அவனுடைய அரிக்கட்டு மட்டும் நிமிர்ந்து நின்றது, மற்றடைய அரிக்கட்டுகள் வணங்கி நின்றதுன்னு சொல்றான். அவனுக்குள்ள பாருங்க எந்த தாட் இல்லைன்னா, நான் வணங்கி நிற்பேன், நான் கீழாக இருப்பேன், எனக்கு இல்லாமல் போயிடும், எனக்கு கஷ்டம் வந்துடும், இந்த வாட்டி என்ன ஆகுனே தெரியல, நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமான்னு தெரியல, அப்படிலாம் யோசிக்கிறவன் இல்லை யோசிப்பு ரொம்ப தெளிவானவன். என்னை சுற்றி இருக்கிறவங்க குனிஞ்சு போனாலும் சரி, என்னை சுற்றி இருக்கிறவங்க துவண்டு போனாலும் சரி, நான் நிமிர்ந்து நிற்பேன்றான். நான் என்ன பண்ணுவேன்? நான் நிமிர்ந்து. மற்றவங்கள வச்சு என் வாழ்க்கை கிடையாது, நான் கடவுளை விசுவாசிக்கிறது வச்சுதான் என் வாழ்க்கைன்றான். இது சொல்லும் போது பாருங்க, அவனோட உடன் பிறந்த சகோதரருக்கும் அப்பாவுக்கு கூட உடன்பாடு இல்லை. அதனால சகோதரர்களுக்கு அதனால எரிச்சல் வருது. அது என்ன, நீ நிற்ப, எப்படி நிற்கிறோம் நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு அவனை கொண்டு போய் குழியில் போடுறாங்க. அப்புறம் ஒருத்தர் ரெக்கமெண்ட் பண்ணி அவனை கொண்டு போயிட்டு இஸ்மவேலர்கிட்ட விற்று போடுறாங்க. அந்த இஸ்மவேலர் கொண்டு போயிட்டு எகிப்தில் அவன் ஒரு போர்த்திபார்னு ஒரு ஆளுக்கு அவனை கொடுத்துட்றாங்க. போர்த்திபார் வீட்டில் ஒரு அடிமையின் பையனா என்ன பண்ணுறான்? போயிட்டு ஒரு சின்ன பிள்ளையா வேலை செய்ய ஆரம்பிக்கிறான். வசனம் சொல்லுது, கர்த்தர் யோசேப்போடு இருந்தபடியா. எந்த கர்த்தர்? நிமிர்ந்து நடக்க செய்கிற கர்த்தர், நிமிர்ந்து நிற்க செய்கிற கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தபடியால் போர்த்திபார் வீட்டிலும் அடிமையாய் போனவன் என்ன பண்ணுகிறானாங்க? நிமிர்ந்து நின்றான். வீட்டு விசாரணைக்காரன் ஆக்கப்பட்டான், சூப்பர்வைசர் ஆயிட்டான். சரி, அங்கிருந்து ஒரு கட்டத்தில் ஜெயிலுக்கு தள்ளப்படுறான் இல்லையா, சிறைச்சாலைக்கு அனுப்பப்படுறான். சிறைச்சாலையில் போன பிறகு மறுபடியும் அவ்வளோதான முடிஞ்சு போச்சான்னு பார்த்தா இல்லை, சிறைச்சாலை தலைவனுடைய கண்களில் கர்த்தர் தயவு கிடைக்க பண்ணினார். அதனால் அங்கேயும்
நிமிர்ந்து நிற்க செய்கிற கர்த்தர் அவன் என்ன பண்றாரு? சிறைச்சாலையிலும் நிமிர்ந்து நிற்க செய்கிறார். சிறைச்சாலையில அவன் யாருக்கும் கீழ்ப்படி, யாருக்கும் கீழே இல்லாம எல்லாரையும் விசாரிக்கிற விசாரணைக்காரன் அங்கேயும் மாறுறான். அப்புறம் டைரக்டா ராஜா கிட்ட போயிடறான் இல்லையா? ராஜா அவனை பார்த்து சொல்றார், தேவ ஆவியை பெற்று இப்படிப்பட்ட ஒரு மனுஷனை போல வேறொரு மனுஷன் இந்த பூமியில் இருக்கிறானான்னு கேட்கிறாரு. ராஜா கிட்ட எவ்வளவு ஞானவான்கள் இருக்கிறாங்க, அறிவாளிகள் இருக்கிறாங்க, புத்திசாலிகள் இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு கேட்கிறார், தேவ ஆவியை பெற்று இப்படிப்பட்ட ஒரு வாலிபன் இந்த உலகத்துல இருக்கிறானான்னு கேட்கிறாரு. அந்த வாலிபனுக்கு தான் கர்த்தர் உயர்வை கொடுக்குறாரு. அவன் தரிசனத்தின்படி நிமிர்ந்து நிற்க வைக்கிறார். 1000 பிரச்சனை வந்துச்சு, ஆனால் யோசிப்பு நிமிர்ந்து நிற்பேன் என்கிற விசுவாசத்தினாலே நிமிர்ந்து நின்றான். கீழே தள்ளினவன், கீழே குனிய வச்சவெல்லாம் தேடி வர மாதிரி ஆயிடுச்சு. அப்பா முதல் கொண்டு தேடி வர மாதிரி ஆயிடுச்சு. கடவுளால் அந்த அளவுக்கு என்ன பண்ணிட்டார்? உயர்த்தி நிற்க செய்தார் இல்லையா? சரி, அடுத்த கட்டமா இன்றைக்கு இன்னொரு காரியத்தை நம்ம பார்க்கலாம். அதோட தொடர்ச்சியாக என்ன பார்க்க போறோம்? தேவனுடைய வார்த்தையை கேட்டு விசுவாசிக்கிறவன் நிச்சயம் நிமிர்ந்து நிற்பான். அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். எதை விசுவாசிக்கிறவன்? Who hears the word of God and believes will surely stand upright. இன்னைக்கு பாருங்க, கடவுளுடைய கிரியைகள் அல்லது கடவுளுடைய அதிசயங்கள், கடவுளுடைய அற்புதங்கள் என்ற பெயர்ல என்னென்னவோ விசுவாசிகள் நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. சபைகளும் அது போதிக்குது, ஊழியக்காரர்களும் அது போதிக்கிறாங்க. அதாவது கடவுள் இப்படிலாம் நீ நம்புறதுனால உனக்கு அற்புதம் நடந்துடும், அதிசயம் நடந்துடும். வியாதியா இருக்குதுயா, தேங்கனையை கொண்டு போ, அதை ஜோம் பண்ணி கொடுக்குறேன், கடவுள் என்ன பண்ணுவார்? உனக்கு அற்புத சுகத்தை தேங்கனையிலிருந்து கொடுப்பான்றாங்க. இது மாதிரி நிறைய காரியத்தின் மேல விசுவாசிகள் நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். எது நம்பிக்கை? யார் வச்சிருக்கிறது? விசுவாசிகள் நம்பிக்கை வச்சிருக்கிறாங்க. அப்ப வச்சிருக்கும் போது பாருங்க, இது என்ன ஆயிடுதுன்னா, முக்கியமான விஷயத்துல இருந்து டைல்யூட் பண்ணி வேற பக்கம் திரும்பிடுது மைண்ட் ஃபுல்லாவே. இன்னைக்கும் சபையில ஞானஸ்நானம் எடுத்து பெரும் திரளா இருக்கிற சபைகள் எல்லாமே போய் பார்த்தீங்கன்னா, விசுவாசிகள் எதுக்காக நிற்கிறாங்கன்னா, பாஸ்டரோட கைக்காக they are waiting. உபதேசத்துக்காக வெயிட்டிங் இல்லை, பிரசங்கத்துக்காக வெயிட்டிங் இல்லை, வசனத்துக்காக வெயிட்டிங் இல்லை. எதுக்காக வெயிட்டிங்கு? பிரசங்கம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எல்லாம் தூங்கி வழிவாங்க. பிரசங்கம் முடிஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா கியூவில் நிற்பாங்க, அத்தனை பேரும் முக்காடு போட்டுக்கிட்டு லைன் நிற்பாங்க. எதுக்கு? பாஸ்டர் எப்படியா தலைமையில கை வச்சு ஜெபம் பண்ணிடணும், பாஸ்டர் எப்படியாவது ப்ரேயர் பண்ணிட்டாருன்னா எல்லாம் சரியாயிடும். இந்த நம்பிக்கை உள்ளவர்களாம் மாறி இருக்கிறாங்க. வளர்ந்த விசுவாசிகள் ஞானஸ்நானம் எடுத்தவங்க புதுசாக வரவங்க தப்பு இல்லை, அவங்க அப்படிதான் இருப்பாங்க. அவங்களுக்கு பண்ண வேண்டியது அவசியமா இருக்குது. ஆனா வளர்கிறவர்கள் எதை 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 பண்ணியிருக்கணுன்றதை நீ காட்டுறேன். நீங்க வளர்றீங்க, உங்க வாழ்க்கையில பிரச்சனை வரும் நிச்சயமா. நிமிர்ந்து பார்க்க முடியாத அளவுக்கு தீமைகள் உங்களை சூழ்ந்து கொடுக்கிற காலங்கள் வரலாம். வரும்போது உங்கள் வாழ்க்கையை நிமிர்ந்து நடக்க செய்கிற காரியம் எது? அதான் எதன் மேல நம்பிக்கை வச்சிருக்கிறீங்க, எதன் மேல விசுவாசத்தினாலும் உங்கள் வாழ்க்கை நிமிர்ந்து நடக்க போகுதுன்னு நீங்க சொல்ல போறீங்க. நான் நிமிருவேன், உயர்வேன், நல்லா இருப்பேன், ஆசீர்வாதமா மாறிடும் இந்த சூழ்நிலைன்றது எதன் அடிப்படையிலே நீங்கள் நம்ப போகிறீர்கள்? எந்த காரியத்தின் அடிப்படையில் அப்படின்னா, சிம்பிளா ஒரே வார்த்தையில முடிக்கலாம். தேவனுடைய வார்த்தையை விசுவாசிப்பதனால். எதை விசுவாசிப்பதனாலே? தேவனுடைய வார்த்தையை விசுவாசிப்பதனால் மட்டுமே ஹலோ நான் நிச்சயம் நிமிர்ந்து நிற்பேன். இது ஃபுல் கேரண்டி. இது என்ன கேரண்டி? இது தேவனுடைய வார்த்தைன்றது பாருங்க, மற்றது எல்லாமே அந்த அளவு கேரண்டி தர முடியாது. சில நேரத்தை பார்த்தீங்கன்னா அற்புத கூட்டங்கள் நடத்துவாங்க இல்லையா? நடத்தும் போது அந்த கூட்டத்தில் உட்காந்துருக்கிறவங்க பாதி பேர் என்னென்ன இருக்கும்னா, அந்த நடத்துகிறவர் பேர் சொல்லி கூட மாட்டாரா, என்ன பண்ண மாட்டாரா, பேர் சொல்லி அழைப்பாங்க. அதுக்கு எப்படி அந்த சித்து வேலைலாம் பண்ணுறாங்கன்னு பல முறை சொல்லியிருக்கிறேன். நீங்கள் டைம் கிடையாது, அதுக்குள்ள நான் போக விரும்பல. பேர் சொல்லி கூடுவாங்க. பார்த்தா ஒரு 500 பேர் 1000 பேர்லாம் உட்காந்துருப்பாங்க. இங்கிருந்து அவர் பேர் சொல்லி என்ன பண்ணுவார்? அழைப்பார் அவரு, ஜேம்ஸ் கர்த்தருனை, ஆமாம் கர்த்தருனை தொட விரும்புகிறார். ஜேம்ஸ் எங்க இருந்தாலும் மேடைக்கு வரோம்னா ஒரு ஆள் வருவாங்க. அப்படி ஜனங்களாம் கை தட்டி, இப்பா இவர் வெளியூர் பாஸ்டர், வெளியூர்லேருந்து என்ன பண்ணுறாரு, இவர் இங்கே அற்புதம் கூட்டம் வச்சிருக்கிறாரு, ஜேம்ஸ்னு நம்ம ஊர் பையனை கூப்பிட்றாரு. அவன் என்ன பண்ணுறான்? எழுந்து வரான். நான் அந்த மாதிரி கூட்டம்லாம் உட்காந்துருக்குறேன் நான். ஆனால் ஒரு பையனை என் பேரை கூப்பிட்டது கிடையாது. ஹலோ, அந்த கூட்டத்துக்கு பல உதவிகளை செஞ்சுருப்பேன், சார்ஜ் போட்டிருப்பேன், எல்லாம் பண்ணியிருப்பேன். எனக்கு ஆசையாக இருக்கு, நம்ம பேரை கூட மாட்டானுங்களா? நமக்கு இப்போ பைபிள் தெரியலன்னா மைண்ட் அப்படி தான் போயிடும். அப்போலாம் பைபிள் தெரியாது பாருங்க. கூட்டத்துக்கு வந்துட்டோம், அவர் யாரையோ ஜேம்ஸை கூப்பிட்றாரு, ஜோசப்பை கூப்பிட்றாரு, புரியுதுங்களா இல்லையா, சாந்தியை கூப்பிட்றாரு, எல்லாரையும் கூப்பிட்றாரு. நம்மள என்ன பண்ண மாட்டேன்றாரு? ஒரு கூட்டத்துக்கு, நான் சொல்கிறது கூட்டம்னா சும்மா நடக்கிறதில்ல, மாதம் மாதம் நடக்கும், 4-5 நாள் நடக்கும். ஸ்ரீனிவாச ஸ்கூல்னு ஒன்று இருக்குது. இப்போ அந்த ஸ்கூல் கிரவுண்டு மூடிட்டாங்க. இப்போ அந்த கிரவுண்டில் தான் நடக்கும் பாருங்க.
ஒருத்தர் கூட என் பேர் வச்சு கூப்பிட்டது கிடையாது. ஒருத்தர் என் பேர் மட்டும் இல்லை, என் கூட ஒரு 10 பேர் இருந்தாங்க சர்ச்சில், ஒருத்தர் பேருக்கு கூப்பிட்டதில்லை. சரி, என் பேர் கூப்பிடணும், நாங்கள் 10 பேர் இருக்கிறோமையா, நாங்களும் கணக்கிலே வரலாம் ஆண்டவர்கிட்ட. எங்களுக்கே கஷ்டமாயிடும், கடவுளுக்கு நம்ம கணக்கிலே இல்லை போல இருக்குது, நம்மளால நம்மள அவர் கூப்பிடல. அப்புறம் தான் புரிஞ்சுது டெக்னிக் நேரத்து. அது டெக்னிக் நான் சொல்ல விரும்பல, வேறு விதமான டெக்னிக் அது. அப்புறம் இது மாதிரி தான் இப்போ என்ன பண்ணுறது, முழு விசுவாசமாக அங்கே நான் பார்த்துருக்கேன். அது மாதிரி கூட்டத்தில் அது மாதிரி கூப்பிட்ட ஆளுங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா குச்சிக்கினே வருவாங்க, ஆவியில் நிறைஞ்சு அந்நிய பாஷை பேச்சுக்கிட்டு. ஆண்டவர் பேரே சொல்லி என்ன பண்ணிட்டாரு, கூப்பிட்டாராக்கும். வாழ்க்கை அப்படி செழிப்பாம்மா, ஒரு அம்மா அப்படி தான் கூப்பிட்டாரு. அந்த அம்மா பேர் மேரி, ராணி மேரி. ராணி மேரி, கர்த்தர் உன்னை அழைக்கிறார், உன்னை ஊழியத்துக்கு அழைக்கிறார். அந்த அம்மா ஒயிட் அண்ட் ஒயிட்டில் ரெடியாக வந்திருக்குது. நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன் அந்த அம்மா. ஏன்னா அந்த அம்மாவை தெரியும், அந்த அம்மாவோட பொண்ணு என் ஸ்கூலில் தான் படிச்சது, நாங்கள் படிக்கிற ஸ்கூலில் தான். பயங்கர வாயாடி அந்த அம்மா. கர்த்தர் உன்னை ஊழியத்துக்கு அழைக்கிறார்னு உடனே அந்த அம்மா பயங்கர ஃபேட்டாக இருக்கும் பாருங்க, கீழேருந்து குச்சிக்கினே போகுது மேலே ஸ்டேஜுக்கு. எங்களுக்கு பயமாக இருக்குது, படிக்கட்டில் விழுந்துங்க தொலை போகுது, சனியை அது குச்சிக்கிட்டே ஓடுது. மேலே ஓடின உடனே அவர் தலை மேலே கை வைக்காது, கீழே விழ போகிறல. ஒரே கூத்தாக இருந்தது அன்றைக்கி ஃபுல்லாக. அப்புறம் எல்லாம் முடிஞ்சுக்கிடுச்சு, தெளிவாயிடுச்சு அந்த அம்மா. தெளிவாயிட்டு புடவையெல்லாம் நல்லா சரி பண்ணிக்கிட்டு பாலிங்கிச்சோ மாதிரி நடந்து வந்துச்சு. உலகத்தின் மிகப்பெரிய அக்கினி பிரசங்கியார் நான் தான். அடுத்தது புருஷன் 6 மாதத்தில் இன்னொரு பொண்ணு கூட போயிட்டார். உண்மையை சொல்கிறேன். சரி, யார் கூட போனான் அவன் அப்படின்னு பார்த்தா எனக்கு தெரியும் அந்த குடும்பத்தை வேற. அந்த அம்மா விதவையாக இருக்குது, அந்த அம்மாவுக்கு ஒரு குழந்தை இருக்குது, ஒரு பொண்ணு இருக்குது. அந்த பொண்ணுக்கு நான் அம்மாவாக இருந்துக்கிறேன், உனக்கு நான் புருஷனாக இருக்க விரும்பலன்னு போயிட்டார். அதோட அந்த அம்மாவோட ஒயிட் ட்ரெஸ்ஸும் போச்சு, ஊழிய தரிசனமும் போச்சு, வீடும் போச்சு, எல்லாம் போச்சு. தான் சொல்கிறேன், இதெல்லாம் வந்து கேரண்டியே கிடையாது. இதெல்லாம் நம்பிக்கை வச்சுன்னு உட்காந்துருந்தீங்கன்னா அந்த டைமில் கிளுகிழுப்பாக இருக்கும், அந்த டைமில் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் வாழ்க்கைக்கு ஒன்றுக்கும் அது உதவவே உதவாது. நான் சொல்கிறது நின்று நிலைப்பது, நான் சொல்கிறது நின்று ஆசீர்வாதமாய் உலகத்துக்கு காண்பிப்பது, நான் சொல்கிறது நின்று உலகத்துக்கு வெளிச்சமாய் நிற்பது. உலகம் உங்களை பார்த்து ஒன்று ஆச்சரியம் பண்ணோம், இல்லை பொறாமம் பண்ணோம். அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழறவன் தான் கிறிஸ்தவன். உலகம் ரெண்டுமே உங்களை பார்த்து செய்யலை, உங்களை பார்த்து பரிதாபப்படுதுன்னா யூ ஆர் நாட் த ரைட் கிறிஸ்டியன். நீங்கள் சரியான கிறிஸ்தவத்தில் இல்லை, ஆபிரகாமின் சந்ததியில் நீங்கள் லாசருவின் சந்ததியாக இருந்திருக்கிறீங்கன்னு அர்த்தம். சபைக்கு வந்தால் இயேசு எந்த இடத்துலையாவது, ஒரு இடத்துலையாவது இவன் லாசருவின் குமாரனாக இருக்கிறான்னு சொல்லியிருக்கிறாரா? ஆனால் பல இடத்துல காட்ட முடியும், இவன் ஆபிரகாமின் குமாரனாக இருக்கிறான். யாருடைய குமாரனாக இருக்கிறான்? யார் அந்த ஆபிரகாம்? கலாத்தியர் 3 சொல்றாரு, கிறிஸ்து இயேசுவின் மூலமாக ஆபிரகாமின் ஆசீர்வாதம் புறஜாதிகளுக்கு உண்டாகும்படியாக கிறிஸ்து மரித்தாராம். ஆபிரகாம் வந்து ரோல் மாடலை வைக்கிறாரு. ஆபிரகாமின் ஆசீர்வாதம் தான் உனக்கு வரணும். ஒரு விசுவாசிக்கு ரோல் மாடல் வந்து லாசரு இல்லை, ஒரு விசுவாசிக்கு ரோல் மாடல் யாரு? ஆபிரகாம். அப்போ லாசரை பற்றி இயேசுவே பேசினார். எதுக்கு பேசினாரு? ரட்சிக்கப்படாம நீ எல்லாத்தையும் அனுபவிக்கிறத காட்டிலும் ரட்சிக்கப்பட்டு இந்த பிச்சைக்காரன மாதிரி என்ன பண்ணு, கொஞ்சம் நம்பிக்கை வச்சு பரலோகத்துக்கு வந்து சேருன்றது தான் போதிச்சார். பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் ஆத்துமாவை லாபப்படுத்தி இருக்கிறது தான் முக்கியம். எதை லாபப்படுத்துறது தான் முக்கியம்? ஆத்துமாவின் லாபம் என்னது? இயேசுவை அறிந்து கொள்வது, இயேசுவை புரிந்து கொள்வது, இயேசுவை ஏற்றுக்கொள்வது, அதான் ஆத்துமாவின் லாபம். அது இல்லாமல் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தினாலும் ஒரு லாபமும் இல்லைன்றது தான் அந்த கதை. பணக்காரன் ஏழை என்ற கதை. பணக்காரன் ஆண்டவரை நம்பல, அவன் ஆத்துமா ஆண்டவரை நம்பல, அவன் ஆத்துமா முழுக்க பணத்தையும் உலக பொருளையும் நம்புச்சு. ஆனால் லாசரு ஏதோ கொஞ்சம் ஆண்டவரை நம்பினா, அதனால வந்து சேர்ந்தான். ஆனால் நமக்கு அந்த வாழ்க்கை கொடுத்துருக்கிறாரா? இல்லை. ஏன்? ஆத்துமாவை ஆண்டவருக்கு கொடுத்தவனை பற்றி யோவான் பேசுறாரு, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் லாசரு மாதிரி வாழ்ந்துராத, எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்க வேண்டுகிறேன். உன்னுடைய நோக்கம் அதுவா இருக்கட்டும். இன்னைக்கு நீ கடன்காரனா இருக்கலாம், ஆனா உன் நோக்கம் எதுவா இருக்கணும்? ஒரு நாள் நான் கடன் கொடுக்கிறவனாய் மாறுவேன். பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? இன்னைக்கு நீ பலவீனனா இருக்கலாம், உன் நோக்கம் எதுவா இருக்கணும்? நான் பலவானாய் மாறுவேன். இன்னைக்கு 4 பேர் உனக்கு உதவி செய்யற ஆளா நீ இருக்கலாம், நீ என்ன, உன் தரிசனம் என்னவா இருக்கணும்? நாளைக்கு 4 பேருக்கு நான் என்ன பண்ணுவேன்? உதவி செய்யறவனா இருப்பேன். பேசுறது புரியுதுங்களா? அதான் ஆத்துமா வாழ்வதை போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருப்பது. கடைசி வரைக்கும் யாரையும் நம்பிக்கிட்டு அப்படியே ஓடிக்கிட்டு இருக்க போறேன்னா அது நல்ல வாழ்க்கை இல்லை. அப்ப கேரண்டீடா ஒரு விஷயத்தை நம்பலாம் அப்படின்னா என்னது உலகத்தில்? அப்படின்னா இந்த மாதிரியான வேலைலாம் விட்டுருங்க. எதை கேரண்டீடா நம்பலாம்? தேவனுடைய வசனத்தை, தேவனுடைய வார்த்தை. ஜாக்கிரதையா இருக்கணும் அதில் கூட. அதான் சொன்ன பல விதமாக எடுத்து போச்சுருவாங்க.
எங்கள் அப்பா கூட போச்சதை கேட்டு நீங்கள் யோசிக்கலாம், ஆமாம் கடவுள் எல்லாத்தையும் அடைக்கிறவர் எல்லாத்தையும் இல்லை, அது பாயிண்ட் கிடையாதாங்க. அவர் அடைக்காமே பல காரியங்கள் மூடிதாரு. அவருக்கு வேலை மூடுறது இல்லை, அவர் வேலை திறக்கிறது. நம்புறீங்களா நீங்கள் அதை? ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவன் இருக்குது. ஒருவரும் எத்தனை மனுஷன் சேர்ந்தாலும் பூட்ட முடியாது, ஏன்னா அவர் திறந்திருக்கிறாரு. ஒரு மனுஷன் என்ன பண்ண முடியாது, பூட்ட முடியாது. சொன்னவங்க எல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவிசுவாசிங்க. சொன்னவங்க எல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா விசுவாசத்தில் குறைவுள்ளவங்க. அவங்க சொன்னாங்க கர்த்தர் அடைச்சிட்டாரு, கர்த்தர் மூடிட்டாரு. ஏன்னா அவங்களுக்கு அவ்வளோதான் நாலேஜ். அவங்களுக்கு சாரால் சொன்னா கர்த்தர் தான் மூடிட்டாருன்னு. அந்த மூடிட்டாருன்னு சொன்ன சாரால் தான் பாருங்க, தூதர்கள் வந்து சொல்றாங்க, இங்க பாருமா, ஒரு உற்பத்தி காலத்தில் உனக்கு ஒரு குமாரன் பிறப்பான. அவளை நம்பவே முடியல. அது எப்படி நீங்க நடக்கும்? விசுவாசமே இல்லை பாருங்க அவளுக்கு. அந்த சாரால் தான் மூடிட்டாருன்னு சொல்லிக்கிட்டு. ஏன்னா அவளை பொறுத்த வரைக்கும் ஆண்டவர் மூட்டார், இது யாராலையும் திறக்க முடியாது. அவள் தான். அப்புறம் தான் அந்த தூதன் சொல்றான், இங்க பாரு, தேவனாலே கூடாத காரியம் உண்டோன்னு விசுவாசி முண்டமேன்றான். எதை விசுவாசி? நீ முதல்ல ஆமாம், ஒரு விசுவாசியா இருந்துக்கிட்டு, ஆபிரகாமுக்கு மனைவியா இருந்துக்கிட்டு, விசுவாசிகளுக்கெல்லாம் தாயா இருக்க வேண்டியவன் நீ என்னவா நம்பணும்? 1000 காரணங்கள் இருக்கலாம் மூடப்பட்டதுக்கு. ஆனால் ஒரே ஒரு காரணம் என்னது? திறப்பதற்கு அவராலே கூடும். யாராலே கூடும்? அது திட்டம் ஒன்று வச்சிருக்கிறாரு. எங்க அப்பா சொல்ல வந்த பாயிண்ட் அதான், அதனால சொல்லிடுறேன் தெளிவா. அவர் சொல்ல வந்த பாயிண்ட், ஏற்ற காலத்தில் அதை தருவார். அது வரைக்கும் நீங்க என்ன தான் தக்கி மூக்கி உணர்னாலும் அது கிடைக்க போறது இல்லை. அதுதான் பல எக்ஸாம்பிள் சொல்லுவேன் நான். ஏற்ற காலம்னா என்ன? உங்கள் பிள்ளைங்க 2 வயசுல ஹேண்ட்பேரில் கை வச்சு ஓட்டுற மாதிரிலாம் ஆக்ட் கொடுக்கலாம். ஆனால் 2 வயசு குழந்தைக்கு வண்டியை கொடுத்துருவீங்களா நீங்கள்? நல்ல அம்மா அப்பாவாக இருந்தீங்கன்னா தரமாட்டீங்க. அது எங்கள் அம்மா அப்பா மாதிரிலாம் இருந்தீங்கன்னா வேறு மாதிரி தான் யோசிப்பீங்க. 18 வயசில் கூடவே கூட்டிகிட்டு போயிட்டு 2 வீலருக்கு எல்எல்ஆர் வாங்கி, எல்எல்ஆர் வாங்கின பிறகு தான் எங்கள் அப்பா பார்த்தீங்கன்னா நைட் ப்ரேயர் போயிட்டு வருவோம் பாருங்கள். அந்த பொன்னேரிக்கரிலேருந்து கொஞ்சம் தூரம் வண்டி ஓட்ட கொடுப்பாரு. நீங்கள் அதெல்லாம் சேர்த்து வச்சு தான் இந்தியா ஃபுல்லாக சுற்றிட்டு இருக்கிறேன் வண்டியில். ஏன்னா அவ்வளோ பாடுபட்டு இருக்கும் அந்த வண்டி வாங்குறதுக்கு. தவம் கிடப்பேன். எதுக்கு? நைட் ப்ரேயருக்காக போகிறேன். வண்டி தருவார் நைட்டில். நமக்கு நைட் ப்ரேயர் மேலாம் இஷ்டம் கிடையாது. நைட் ப்ரேயர் 2 மணிக்கு 3 மணிக்கு முடிப்பாங்க. முடிச்ச உடனே பொன்னேரில் வண்டி கொடுப்பார். ஓட்டுறா அப்படின்னு வர. அப்படி அதில் வர சந்தோஷம் இருக்குது பாருங்க, சொல்லாத்தாங்க. ஏன்னா யாருமே இருக்க மாட்டாங்க நைட்டில், காலியாக இருக்கும். இந்த சட்டைக்கு வண்டி அப்படி வச்சுக்கிட்டு ஓட்ட எங்கள் அப்பா பின்னாடியே உட்காந்துருப்பார். சொல்லுவார், 30க்கு மேலே ஓட்டாத. அந்த 30லேருந்து பார்த்தீங்கன்னா பூக்குட சத்திரம் வரைக்கும் ஓட்ட கொடுப்பார். அவ்வளோதான். அதுவும் நடுவில் கிட்ட சடன் பிரேக் அடிச்சிட்டோம், இல்லை விழற மாதிரி பேலன்ஸ் எல்லாம் போயிடுச்சுன்னா உடனே பிடிக்கிட்டு வர வண்டியை. எல்லாம் இருக்கு இந்த நிலைமை. லைசன்ஸ் அப்புறம் வாங்கி கொடுத்தாரு. 18 வயசு ஆனதுக்கப்புறம் லைசன்ஸ் ஒரு 6 மாதம் எல்எல்ஆர் முடியும் லைசன்ஸ் வாங்கினார். லைசன்ஸ் வாங்க நினச்ச புது வண்டியை கொடுப்பாருன்னு பார்த்தா அவர் 80,000 கிலோமீட்டர் ஓட்டி ஒரு ஓடிச்சலான ஒரு பைக்கு டிவிஎஸ் விக்டர், அந்த வண்டியை தான் எனக்கு கொடுத்தார். தான்ப்பா வச்சு கொண்டுட்டார். ரொம்ப பெருந்தன்மையாக கொடுத்துட்டார். நான் கூடப்பா நமக்குன்னு ஒரு பைக் வந்துருச்சு, நம்மளா பெட்ரோல் போடுறோம், நம்மளா என்ன பண்ண எடுத்து ஓட்டலான்னு பாடம். அப்புறம் தான் தெரியுது இந்த வண்டி 30க்கு மேலே தாண்டாது. ஏன்னா அப்புறம் மெக்கானிக் கிட்ட எடுத்துன்னு போகிறேன், இதை ரெடி பண்ணிடலாம். மெக்கானிக் சொன்னேன், ஏங்க இதெல்லாம் கண்டப் பண்ணி ஸ்கிராப்பில் போட வேண்டியது, இது எத்தனை வாட்டி சர்வீஸ் பண்ணாலும் இது 35-40 தான் ஓடும், அதுக்கு மேலே என்ன பண்ணாது, ஓடாது. அது ஓடனதுலாம் ஓடி முடிஞ்சிருச்சுன்றான். அதை வச்சு தான் ஒரு 3 வருஷம் ஓட்டின வண்டியை நான். வேறு வழி கிடையாது. லைசன்ஸ் வாங்கிட்டு பிறகு அந்த வண்டி தான் எனக்கு கிடச்சிது. கல்யாணம் ஆக போகுது. அப்போ சொல்கிறேன்ப்பா புதுசாக ஏதாவது வண்டி வாங்கணும். அப்படியாப்பா அப்படின்ட்டு போனார். நான் நினச்சேன் பரவாயில்ல, கல்யாணத்தை அவர் ஒரு ஷேர் எடுத்துக்கிறாரு அப்படின்னு போனேன். அவர் நேராக போனார். பஜாஜ் அவெஞ்சர் பைக் தான் வேணும்னு கேட்டிருந்தேன். கொட்டேஷன் வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு. தான்ப்பா 1,15,000 எப்படியாவது என்ன பண்ணிக்கோ. நினச்சேன் இது போய் நான் போய் வாங்க முடியாதா, இது பெரிய ஹெல்ப்பாக இது. ஒரு இனிஷியல் அமௌண்ட் கட்டுறேன், மாதம் மாதம் கட்டினா கூட ஒரு ஹெல்ப்பு. அவன் கொட்டேஷன் கொடுத்தா அதை கொண்டாந்து வாங்கிக்கோ அப்படின்னு கொடுத்தா இது எப்படி ஹெல்ப் ஆகும்? புரியுதுங்களா இல்லையா? என்ன பண்ணுறது யோசிக்கும் போது தான் ஃபோன் வருது. அதுக்கப்புறம் எங்கள் அப்பா வீட்டில் இருந்தேன், வாங்க ஷோரூமில் தான் இருக்கிறேன், வண்டி கட்டிட்டு மாதம் மாதம் கட்டுங்க. நான் 2 வருஷம் கட்டினேன் அந்த வண்டியை. அப்புறம் அதை விற்றுட்டு தான் இந்த வண்டி அதுக்கு மேலே அற்புதமாக கிடச்சிது எனக்கு. இதுவும் அப்படி தான். தூங்குகிற நேரத்தில் தான் பல அற்புதங்கள் நடக்குது எனக்கு. நைட் ப்ரேயரில் நடக்கலை. பாரத்தெல்லாம் கர்த்தர் மேலே வச்சுட்டு அமைதியை தூங்கும் போது தான் அப்போ ஒரு ஃபோன் வருது. நேராக ஷோரூம் போங்க, எல்லாம் வந்துடும், கரெக்டாக இருக்கும். வண்டி எடுத்துக்கிட்டு என்னடா இது பேசுறது புரியுதுங்களா இல்லையா உங்களுக்கு? எப்படி நடக்குது? ஒன்று சிம்பிளாக சொல்லுவேன். தேவனோட வார்த்தையை நீங்கள் விசுவாசிக்கிற உள்ளமாய் மாற்றிக்கொள்ளுங்க. கேரண்டீடாக
எல்லா நன்மைகளையும் நீங்கள் ஏற்ற காலத்தில் என்ன பண்ணுவீங்க, நீங்கள் பெற்றுக்கொண்டே திருவீங்க. பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? நான் முதல் பைக் வாங்கும்போது கூட சொன்னாங்க ராயல் என்ஃபீல்டு வாங்கலாமே. எனக்கு பிடிக்காது அந்த பைக். எனக்கு ஆரம்பத்தில் அது ஒரு பைக்கா காட்டு மீராண்டிங்க ஓட்டுற மாதிரி இருக்குதுன்னு ஓட்டாததுனால அப்படி சொல்லிக்கிட்டு இருப்பேன். அது ஃபஸ்ட்டு நாள் ஓட்டணும் பாருங்கள், அப்போ தான் தெரிஞ்சுது அந்த வண்டி ஏன் அத்தனை லட்சம், ஏன் இவ்வளோ பேர் விரும்புகிறாங்க, அது ஏன் இவ்வளோ பெரிய கம்பெனியாக இருக்குது. புரியுதுங்களா உங்களுக்கு பேசுகிறது? சரி, இதெல்லாம் எப்படி கிடைக்குது? அதுக்கு தான் பாயிண்ட்டாக சொல்கிறேன். நான் சின்னதாக சொல்கிறேன். குடும்பம் நடத்துறது அப்படி தான். திடீர்னு பார்த்தா 17,000 ரூபாய் கரண்ட் பில் வரும். சம்பளம் போய் மிச்சம் கையில் இருக்கிற பணமே அவ்வளோ இருக்காது. எப்படியா கட்ட போகிறேன்? ஆனால் கட்டுவேன். ஒரு மாதமும் தவறுனதில்லை பாருங்கள். கரெக்டாக ஆன்லைனில் பே பண்ணிவிடுவேன். எப்படி பண்ண முடியுதுன்னா ஒன்றே ஒன்று தான், தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கிறவனுக்கு நிச்சயமாக என்ன பண்ணும், அது நடக்கும். நம்புறீங்களா நீங்கள்? அப்போ அதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்புன்னு, தேவனுடைய வார்த்தையை கேட்டு விசுவாசிக்கிறவன் நிச்சயம் நிமிர்ந்து நிற்பான். எப்படி நிமிர்ந்து நிற்பான் அவன்? அப்போ அதனால தான் சொல்கிறேன், எக்ஸப்ட் வேர்ட் டோன்ட் பிலீவ் எனிதிங். வார்த்தையை தவிர வேறு ஒன்றையும் எதிர்பாராதிருங்கள். வேறு ஒன்றின் மீது உங்களோட நம்பிக்கை என்ன பண்ணாதீங்க, வைக்காதீங்க. எந்த மனுஷன் மீது, எந்த போதகர் மீது, எதன் மீது வைக்காதீங்க. ஒன்லி கீப் யுவர் ஃபெய்த் ஆன் த வேர்ட். தேவனுடைய வசனத்தின் மீது மட்டுமே உங்கள் நம்பிக்கை வைங்க. சத்தியத்தின் மீது மட்டுமே நம்பிக்கை வைங்க. வாக்கு தத்தங்கள் மீது மட்டுமே உங்கள் நம்பிக்கை வைங்க. அந்த வாக்கு தத்தம் ஒரு நாளும் பொய் உரையாது. அதை செய்ய அதை கொடுத்தவர் உண்மை உள்ளவரும் வல்லவருமாக இருக்கிறார். நம்புறீங்களா நீங்கள்? அதுக்கு ஒரு உதாரணமாக தான் ஒரு சப்ஜெக்டை பார்த்து முடிக்க போகிறோம். சின்ன சப்ஜெக்ட் தான், பார்த்து முடிக்கலாம் பாருங்க. அப்போஸ்தலர் 14வது அதிகாரம். அப்போஸ்தலர் 14வது அதிகாரம். அப்போஸ்தலர் 14வது அதிகாரம் 1 முதல் கவனிப்போம். இக்கோனியாம் பட்டணத்திலே அவர்கள் இருவரும் யூதருடைய ஜெப ஆலயத்தில் பிரவேசித்து யூதரிலும் கிரேக்கரிலும் திரளான ஜனங்கள் விசுவாசிக்கத்தக்கதாக பிரசங்கித்தார்கள். என்ன பிரசங்கம் ஓடிச்சாங்க? ஆமாம், யாருன்னு பார்த்தீங்கன்னா பவுலும் பர்னபாவும். பவுலும் பர்னபாவும் பார்த்தீங்கன்னா ஊழியம் செய்கிறவங்க. அவங்க இக்கோனியான ஒரு பட்டணத்துக்கு போகிறாங்க. பட்டணம்னா நமக்கு தெரியும் சிட்டி. சிட்டிலெலாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் நான் பார்த்துருக்குறேன், ரொம்ப பாயிண்டடாக எதிர்பார்ப்பாங்க. கண்ட கதெல்லாம் பேச முடியாது. நீங்கள் பிரசங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷூட்டட் பாயிண்ட்னுவாங்க. ரொம்ப நேர்த்தியாக இருக்கணும், ரொம்ப கரெக்டாக இருக்கணும், ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணும். ஒரு கதை அந்த கதை இங்கே அனுப்புறது அதெல்லாம் எதிர்பார்க்கக்கூடாது. ரொம்ப ஞானம் வேறு அதில் இருக்கணும், அறிவுபூர்வமாக இருக்கணும். எல்லாத்தையும் அவங்களுக்குள்ளே எழுப்புகிற சந்தேகத்தெல்லாம் நிவர்த்தி பண்ணுற மாதிரி இருக்கணும் பிரசங்கங்கள் எல்லாமே. சிட்டியோட நிலைமை, ஏன்னா அவங்க நிறைய படித்து கிடிச்சு அது இதுன்னு வச்சுருப்பாங்க மைண்டில். சயின்ஸ் இப்படி சொல்லுது, இவருன்னு எப்படி சொல்கிறாருன்னு யோசிப்பாங்க. அப்போ அதுக்கெல்லாம் சேர்ந்து பதில் கொடுக்குற மாதிரி இருக்கும். பவுல் பாருங்க, அப்படிப்பட்ட ஒரு ஊழியத்தை தான் செய்கிறார். சிட்டியில் போய் ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிறார். பவுலும் பர்னபாவும் 2 பேரும் போயிட்டு ஒரு ஆலயத்தில் பிரசங்கம் பண்ணுறாங்க. என்ன பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தாங்களா? அவங்க திரளான ஜனங்கள் விசுவாசிக்க செய்யத்தக்கதாக. என்ன செய்யத்தக்கதாக? அப்போ சபையில் அந்த பிரசங்கம் தான் நடக்கணும். விசுவாசிக்கத்தக்க பிரசங்கம். என்ன பிரசங்கம் அது? கடவுளை விசுவாசிக்க, வசனத்தை விசுவாசிக்க. விசுவாசம் எதிலிருந்து வரும்? தேவனுடைய வார்த்தையிலிருந்து. அப்போ வார்த்தை பிரசங்கம் பண்ண பாருங்க. அனுபவங்களே அல்ல, நீங்கள் செய்த அற்புதங்களே அல்ல. சபையில் எதை பிரசங்கம் பண்ணோம்? தேவனோட வார்த்தை பிரசங்கம் பண்ணோம். அந்த தேவனோட வார்த்தையை பவுலும் பர்னபாவும் பிரசங்கித்தார்கள். சரி, என்ன நடந்தது? விசுவாசியாத யூதர்கள் சகோதரருக்கு விரோதமாக புறஜாதியருடைய மனதை எழுப்பிவிட்டு பகை உண்டாக்கினார்கள். இது அப்பயே இருந்திருக்குது. இது விசுவாசியாத யூதர்கள் இருக்குது. என்ன யூதர்கள் இவர்கள்? அது பழைய ஏற்பாட்டு ஆளுங்க. இவங்க இந்த பழைய ஏற்பாட்டு ஆளுங்க. இவங்களுக்கு என்ன பண்ண முடியல? இந்த விசுவாச போதனைகளை கேட்க முடியல. ஏன்னா பவுலோடைய பிரசங்கமும் பர்னபாவுடைய பிரசங்கமும் அது இயேசுவின் பிரசங்கத்தை போல இருக்குது. பரிசேயர்கள் பிரசங்கத்தை போல இல்லை, வேத பாரகர் பிரசங்கத்தை போல இல்லை, ஒரு நார்மலான ஒரு கிறிஸ்தவ பிரசங்கம் போல இல்லை. அது விசுவாசிக்கத்தக்க பிரசங்கமாக இருக்கிறது. விசுவாசிக்கத்தக்க தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறது. சிலுவை பற்றியதாக இருக்கிறது. இப்படி இருக்கிறதுனால பாருங்க, யூதர்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடியல. ஏன்னா அது அவங்களுடைய பழமைவாதத்துக்கு பாரம்பரியத்துக்கெல்லாம் எதிரான பிரசங்கமாய் பவுல் செய்கிறார். அதனால அவங்களால முடிஞ்ச வேலை என்னது? சபைக்குள்ள உட்காந்துக்கிட்டு இந்த பவுல் பர்னபா பிரசங்கத்தை கேட்காதீங்கன்னு சொல்லிட்டு ஜனங்களுடைய மனதை தூண்டி விட்டு கொண்டிருந்தார்களாம். என்ன பண்ணி கொண்டிருந்தார்கள் அவர்கள்? நான் படிக்கிற பைபிள் காலேஜில் படிக்கிற காலத்தில் அப்படி ஒரு பையன் எங்கள் பக்கத்தில் வந்து மாட்டிக்கிட்டான் பாருங்க. அவன் வேற ஒரு சபையை சேர்ந்த பையன் பாருங்க. அவன் வந்து என் பக்கத்தில் உட்காந்துருந்தான். சரி, அவனும் ஊழியத்துக்கு தான் போகிறான், வந்து உட்காந்துருக்கிறான் போல நினச்சேன்.
செழிப்பை பற்றி எங்கள் பாஸ்டர் பிரசங்கம் பண்ணுவார் பாருங்க, பக்கத்தில் நோட்டில் எழுதி காட்டுவான், கள்ளோபதேசம் தயவு செய்து கேட்காதீர்களான்னு எழுதுவான். கள்ளோபதேசம் தயவு செய்து என்ன பண்ணாதீங்க. அப்போ என்னடா பண்ணுறது அப்படின்னா அவன் சொல்லுவான் பாருங்க, பைபிள் படிக்க அந்த டைமில் அவர் பாட்டு என்ன பண்ணிட்டோம், டீச் பண்ணிட்டோம், நீங்கள் என்ன பண்ணுங்க அதை கேட்ட. இதுக்கடா நீ பைபிள் காலேஜ் வர? கொஞ்ச நாள் பொறுத்து பார்த்தேன் பாருங்க, இவன் சேட்டை அடங்கலை. நிறைய பேர்கிட்ட இதே வேலையை பார்த்தான். நேராக கீழே போனேன், பைபிள் காலேஜ் இன்சார்ஜ்கிட்ட போனேன். அவர்கிட்ட போய் நேராக சொல்லிட்டேன், பிரதர் இந்த வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறான், அவனும் கேட்க மாட்டேன்றான், கேட்குறவங்களையும் விட மாட்டேன்றான். அங்கெல்லாம் பாருங்க ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. நம்ம போன இடத்துல கூப்பிட்டாங்க பையனை, சீட்டுக்கு வச்சாங்கப்பா, கிளம்பு நீ ஊழியத்துக்கே. எதுக்கு வந்திருக்கிற? எவ்வளோ பைபிள் காலேஜ் இருக்குது, இங்கேயே வந்திருக்கிற? இங்கே அதுதான் பிரசங்கம் பண்ணுவான்னு உங்களுக்கு தெரியும். சரி, இப்போ தான் பிரசங்கம் பண்ணுவாங்க, ஆசீர்வாதத்தை தான் பிரசங்கம் பண்ணுவாங்க, கிருபையை தான் பிரசங்கம் பண்ணுவாங்க, தெய்வீக அன்பை தான் பிரசங்கம் பண்ணுவாங்க. ஹலோ, உபவாசத்தை பிரசங்கம் பண்ண போகிறதில்ல. கஷ்டப்படுவேன், நாசமாக போவேன், அதை பிரசங்கம் பண்ண போகிறது இல்லைன்னு தெரியும். அதெல்லாம் பிரசங்கம் பண்ணுற பைபிள் காலேஜஸ் இருக்குது, அங்கே போயிருக்கலாம். ஏன் இங்கே வந்த பிசாசு அவனை அதுக்குன்னு அமைச்சு வச்சுருக்குறாங்க. போ, அங்கே போயிட்டு உன்னால் முடிஞ்ச வரைக்கும் என்ன பண்ணு. எவ்வளோ தைரியம் பாருங்க அவனுக்கு. அவன் எதிர்பார்க்கல நான் அந்த மாதிரி செய்வேன்ட்டு. ஓட்டு கொடுத்த பாருங்க, அவ்வளோதான். அவன் வாழ்க்கை அதுக்கப்புறம் சின்ன வேணமாயிருச்சு. அவனுக்கு ஊழியத்துக்கு போக முடியல, எந்த வேலையும் இல்லை. ஒரு நாள் சொல்கிறான், ரொம்ப கஷ்டம் தான் சொன்னான். உனக்கு எப்படி கஷ்டம் வராமல் இருக்கும்? வெளிச்சத்தை பகைக்கிறவன் இருளில் தான் வாழ முடியும். எதை பகைக்கிறவன் குழந்துக்கிட்டு ஒன்றும் இருள் வெளிச்சம் ஒன்றும் வராது உன் வாழ்க்கையில். அப்போ ஆசீர்வாதத்தையும் செழிப்பையும் இதெல்லாம் பகைக்கிற மனுஷன் யாராக இருந்தாலும் பாருங்க வராது. அதெல்லாம் கடைசி வரைக்கும் கடன் வாங்கிட்டு கடைசி வரைக்கும் தரித்திரனாக இருந்துட்டு அவனால் முடிஞ்ச வரைக்கும் 4 பேர் அதேமாதிரி மாற்றி விட்டுக்கிட்டு உட்காந்துருப்பான், பரப்பி விட்டுட்டு உட்காந்துருப்பான். அப்போ அதனால தான் நீங்கள் பாருங்கள், நீங்கள் இந்த மாதிரி ஊழியத்தில் இருக்கும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இது மாதிரி ஆட்களும் இருக்கலாம், இருக்குன்னு இருந்திருக்கிறாங்க, இருக்கலாம். அவனோட வேலை என்னவா இருக்கும், பவுலும் பர்னபாவும் பேசுறது சரியில்லை அப்படின்னு இருதயங்களை அவர்களுக்கு எதிராக என்ன பண்ணிக்கிறாங்களா, அவங்களே தூண்டி விட்டு கொண்டு உட்கார்ந்துருந்தாங்க. 2வது வசனம், விசுவாசியாத யூதர்கள் சகோதரருக்கு விரோதமாக புறஜாதியருடைய மனதை எழுப்பிவிட்டு பகை உண்டாக்கினார்கள். அவர்கள் அங்கே அநேக நாள் சஞ்சரித்து கர்த்தரை முன்னிட்டு தைரியம் உள்ளவர்களாக போதகம் பண்ணினார்கள். அவர் தமது கிருபை உள்ள வசனத்திற்கு சாட்சியாக அடையாளங்களும் அற்புதங்களும் அவர்கள் கைகளாலே செய்யும் போட்டு அனுகிரகம் பண்ணினார். பட்டணத்து ஜனங்கள் பிரிந்து சிலர் யூதரையும் சிலர் அப்போஸ்தலரையும் சேர்த்து கொண்டார்கள். எவ்வளவு பெரிய பிரிவினை பாருங்க. கஷ்டப்பட்டு போய் ஊழியம் செய்யறாங்க. ஊழியம் செஞ்சா இவங்க எதிர்பார்க்கிறத பவுல் பிரசங்கம் பண்ணல. இவங்க எதிர்பார்க்காதது, இவங்க நம்பிக்கொண்டிருக்கிற சம்பிரதாயங்களையும் இவங்க எதிர்பார்த்து கொண்டு பழக்கமாக இருக்கிற சில காரியங்களும் செய்யாதனால ஜனங்களை 2 ஸ்பிளிட் பண்ணி, ஒரு பக்கம் பிரசங்கிக்கிற காரியத்தை விசுவாசிக்கிற ஜனங்க, இன்னொரு பக்கம் யூதர்களுடைய அந்த காரியத்தை கேட்கக்கூடிய ஜனங்கள் 2 பிரித்து விட்டுட்டாங்க. பகை உண்டாக்கி பிரித்து விட்டாங்க. நிறைய சபைகள் அப்படி நடக்கும். நான் இருந்த சபையில் அப்படி இருந்தது. நான் சொன்னல, இது சின்னவர் பெரியவர் பிரச்சனை. நான் இருந்த சபையிலே இருந்திருக்குது. பெரிய பாஸ்டர் பிரசங்கம் பண்ணுற வரைக்கும் ஒரு குரூப் உட்காந்துருப்பாங்க. அடுத்தது சின்னவர் பாஸ்டர் பிரசங்கம் பண்ணும்போது அந்த குரூப் எழுந்து போயிடும், இல்லைன்னா கேட்காம உட்காந்துருக்கும். நானே நினைப்பேன், இது என்ன சபை இது? அப்புறம் பார்த்தா உள்ள உட்காந்துருக்கிற விசுவாசி அந்த வேலையை பார்த்துருப்பான். அவனுக்கு அதே வேலை. பெரிய பாஸ்டர் நல்லவர், சின்னவர் கெட்டவர், சின்னவர் நல்லவர், பெரியவர் கெட்டவர், இவர் நமக்கு ஏற்ற மாதிரி இருக்கிறார், அவர் நமக்கு ஏற்ற மாதிரி இல்லை. இதுதான் இவங்களுக்கு வேலையே. யோசிக்காத ஆளுங்கிட்ட போய் இந்த மாதிரி வார்த்தைகள் தான் பேசிக்கிட்டு உட்காந்துருக்குறது. ஆனால் கடவுள் அதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. உன்னை சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ண சொன்னா, வார்த்தையை பிரசங்கம் பண்ண சொன்னா, என்னைக்காவது ஒரு விசுவாசி வாயில இருந்தாது பாஸ்டர் இந்த வார்த்தையை பிரசங்கம் பண்ணாரு, இதுதான் நல்லதா இருக்குது, இதுதான் விசுவாசிக்க கூடியதா இருக்குது, இதுதான் ஆரோக்கியமானதா இருக்குதுன்னு பேச முடியுதா? பேச முடியறது இல்லை. விசுவாசிகள் வாயில வரதுல என்ன, பாஸ்டர் அதை சொன்னார், இது சொன்னார், இப்படி சொன்னார், இவனை பத்தி பேசினார், அவனை பத்தி பேசினாரு, அப்படி பேசிட்டாரு, உங்களை பத்தி தான் பேசினாரு. இதெல்லாம் கடவுள் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. ரைட்டு, டைமை வேஸ்ட் பண்ணிட்டு உக்காந்துருக்குற. நீ வேஸ்ட் ஆனதும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கிறவங்களையும் என்ன பண்ணிக்கிட்டு உட்காந்துருக்குற, வேஸ்ட் ஆக்கிட்டு உக்காந்துருக்குற. எதுக்கு? எதுக்கு? நான் படித்த காலத்தில் எங்கள் டீச்சர் ஒன்று சொல்லுவாங்க பாருங்க, பூமிக்கு பாரமாக ஏன்டா இருக்கிறீங்கன்னு வாங்க ஃபெயில் ஆகிற பசங்களை பார்த்து. எதுக்கு பாரமா? எங்களுக்கு அது புரியாது. அந்த அம்மா வர நல்லா குண்டாக இருக்கும். நான் சொல்லணும், எங்களை விட நீ தான் பெரிய பாரம், எங்களை விட நீ தான் பெரிய பாரம், நீயே இருக்கும்போது எங்களுக்கு என்ன? இப்போ பண்ண முடியாது, அப்போ அதெல்லாம் பண்ணிட்டு தான் வந்திருக்கிறேன். அந்த அம்மா ஒன்றும் பேச முடியாது பாருங்க. அந்த அம்மா அந்த வார்த்தை அடிக்கடி சொல்லும், பூமிக்கு பாரமாக ஏன்டா இருக்கிறீங்க? அந்த அம்மா நல்லம்மா தான், நல்லா படிக்கணும், பிள்ளைங்க நல்லா வரணும்னு நினச்சி தான் அந்த மாதிரி திட்டிக்கிட்டு இருந்தது. அந்த அம்மாவுக்கு அடிச்சு கேன்சர் வந்து செத்து போச்சு. அந்த அம்மா உயிரோடு இருக்கும்போது எப்போ சாவுன்னு வெயிட் பண்ணோம் நாங்களாம்.
ஏன்னா அப்போல்லாம் ஸ்கூல், இப்போல்லாம் பிள்ளைங்களுக்கு மாணவரையே ஸ்கூல் லீவ் கிடைக்குது. அப்போல்லாம் எங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் லீவுன்றது ரேரு. அதுலேயும் எப்போ கிடைக்குன்னா பிரின்ஸிபல் செத்துட்டாரு, சார் செத்துட்டாரு அப்படின்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் எங்களுக்கு. உள்ளெல்லாம் பார்த்தீங்கன்னா உள்ளமெல்லாம் உருகுதுன்னு பாடுறாங்க இல்லையா, உள்ளெல்லாம் சந்தோஷத்தில் பொங்கும், அப்பாட செத்துட்டான். ஏன்னா அடுத்த சார் வர வரைக்கும் அந்த பீரியடு அமைதியாக இருக்கும். பசங்க கூட பேசிக்கிட்டு விளையாடி அது ஒரு ஜாலியாக இருக்கும். அடுத்த சார் ஒரு ஃபிசிக்ஸ் சார் வரணும், அவரை போட்டு அவருக்கு கடைசியாக என்ன எடுத்தாரோ அதுலேருந்து கண்டினியூ பண்ணோம். யாரும் வரமாட்டாங்க அவ்வளோ சீக்கிரம். இப்போ தான் இப்போ எப்படின்னு தெரியல, அப்போல்லாம் டீச்சர்ஸ் அவ்வளோ சீக்கிரம் கிடைக்க மாட்டாங்க. அதனால் எவனா மண்டைக்கு இண்டியா போட்டான்னா அவ்வளோ சந்தோஷமாக இருப்போம் நாங்கள். அப்போ அந்த அம்மா அந்த வார்த்தையை பயன்படுத்தும் பாருங்க, பூமிக்கு பாரமாக ஏன்டா இருக்கிறீங்க இன்னும் அந்த அம்மா. நிறைய நேரத்தில் அப்படி தான் இருக்கிறோம். ஆண்டவருக்கு பாரமா, சபைக்கு பாரமா, சிலுவைக்கு பாரமா, சுவிசேஷத்துக்கு பாரமா? நம்ம வேலை என்ன யோசிச்சு பாருங்க. இது கூட மாறலன்னா எப்படி? மெச்சூரிட்டினா என்ன நான் கேட்குறேன். முதிர்ச்சி, மெச்சூரிட்டினா முதிர்ச்சி. முதிர்ச்சினா என்ன? முதிர் வயது ஆக ஆக பாருங்க நமக்குள்ள நல்ல பண்புகளும் நல்ல எண்ணங்களும் பொறுமையும் தாழ்மையும் இதெல்லாம் வளர்ந்துக்கிட்டே இருக்கணும். அதான் முதிர்ச்சி. புரியுதுங்களா? ஒரு விதையை போடுறீங்க, அதோடைய முதல் மெச்சூரிட்டி என்ன? ஒரு சின்ன செடியாக வளருது, அதுக்கப்புறம் ஒரு மரமாக மாறுது, அதுக்கப்புறம் நிறைய கிளைகளை விடுது, போக போக இன்னும் ஸ்ட்ராங் ஆகிட்டே இருக்குது. எப்படி இருக்குது? அது போக போக இன்னும் திடமானதாக இருக்குது. ஆனால் செடியாக இருக்கும்போது நான் மெரிச்ச செத்து போகிற அந்த மரம் தான் இப்போ மரமாக வளர்ந்த பிறகு நான் ஊஞ்சல் கூட கட்டி என்ன பண்ண முடியுது, அதில் ஆடுற அளவுக்கு தாங்கி கொடுக்குற தாங்கு சக்தி வருது பாருங்க, அதான் மெச்சூரிட்டி. ஆனால் நிறைய பேருக்கு வயசுல தான் மெச்சூர் ஆகிருக்கிறாங்களே தவிர மைண்ட் லெவலில் மெச்சூர் ஆகலை. உலகத்தில் அந்த பாட்டெல்லாம் பாடுறாங்களே, ஆளும் வளரணும் அறிவும் வளரணும். எதுவும் வளரணும்? அறிவும் வளரணும், புத்தியும் வளரணும், ஞானமும் வளரணும், நல்ல சுவாபங்களும் என்ன பண்ணணும்? வளரணும், நேச்சர்ஸு வளரணும். பிள்ளைக்காத்தனமாக இருக்கக்கூடாது. என் லாங்குவேஜில் சொன்னால் டோன்ட் பி எ சில்லி பீப்புள். நிறைய சில்லி பாஸ்டர்ஸை பார்க்குறேன், நிறைய சில்லி பிலீவர்ஸை பார்க்குறேன். அசிங்கம் அதெல்லாம். நான் இல்லை, ஆண்டவரே தான் சொல்கிறாரு. யாராக இருந்தாலும் வெறுத்துருவீங்க, ஆண்டவரும் அதை வெறுக்கிறார் அப்படிப்பட்ட ஆட்களை. டோன்ட் பி சில்லி, யூ ஷுட் பி மெச்சூர்டு. பவுல் ஒரு இடத்துல போதிக்கிறாரு, நீங்கள் குழந்தையாக இருந்தபோது பாலை குடிச்சிங்க, ரைட்டு, ஆனால் இப்பொழுது வளர்ந்தவர்களாக தேவனுடைய வசனத்தை உண்ணுகிறவர்களாக மாறுங்கள்டார். குழந்தையாக இருக்கும்போது பாலை குடிச்சிக்கிட்டு இருந்தீங்க, ஆனால் இப்போ வளர வளர என்ன பண்ணுங்க? திடமுள்ள ஆகாரத்தை சாப்பிடுங்கன்றார். ஹாட் ஃபுட்டெல்லாம் எடுத்துக்க பாருங்கன்றாரு. அப்போ இந்த இடத்துல இருக்கிற பாயிண்ட் அதுதான். இங்கே இவங்களுடைய முதிர்ச்சியின்மையினாலே அங்கே 2 பிளவை உண்டாக்கி சுவிசேஷத்துக்கு மிகப்பெரிய பாதகத்தை கொண்டு வராங்க. ரட்சிக்கப்பட முடியாமல் போகுது பல ஜனங்க அழிஞ்சு. சபைக்குள்ளே இருந்து நான் சொல்கிறேன், சபைக்குள்ளே உட்காந்துட்டு அவனால் பிரசங்கத்தை கேட்க முடியல. ஏன்னா இவன் போட்டு வச்சிருக்கிற வேதை அது மாதிரி, தூண்டி வச்சிருக்கிற வார்த்தைகள் அந்த மாதிரி. எல்லா வார்த்தைகளுக்கும் ஒரு நாள் கடவுளுக்கு முன்னாடி என்ன பண்ண வேண்டியதாக இருக்குது? பதில் கொடுத்து ஆகணும். என்ன பண்ணி ஆகணும்? ஆமாம். ஏன் பிரசங்கத்தை கிண்டல் பண்ணுறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இயேசுவின் பிரசங்கத்தை கிண்டல் பண்ணியிருக்கிறாங்க, அதெல்லாம் நிராகரிச்சிருக்கிறாங்க. அப்போ எந்த நிராகரிக்கிறது ஒன்றும் பெரிய மேட்ரு கிடையாது, நிராகரிக்கலாம். ஆனால் நிராகரிக்கிறோடைய உங்களுடைய ரட்சிப்பு எங்கே போகுது? சபையிலேருந்து வெளியே போன ஆட்கள்லாம் அதான் கேட்குறேன். நிராகரிச்சிங்களே, சரி ரட்சிக்கப்பட்டு நிற்கிறீங்களா? இது இப்படி தான் இப்போ சொன்ன பாருங்க ஒரு கதை, அந்த மாதிரி தான் நிற்குது. கடைசியாக போயிட்டு சபைக்கு போக முடியாமல், ரட்சிக்கப்பட முடியாமல். ஒரு நாள் ஒரு அம்மா கிட்ட கேட்குறேன், என்னம்மா அந்த அம்மா எப்படி இருக்குது? ஒரு சர்ச்சுக்கு போகிறாங்க பாஸ்டர், ஆனால் அந்த சர்ச்சில் கைத்தட்டிலாம் பாட்டு பாடக்கூடாதான், அது ஒரு வாடகை கட்டணமா, அதனால் கைத்தட்டிலாம் இங்கே இருக்கும்போது நல்லா கைத்தட்டி உற்சாகமாக பாடின ஆளுங்க தான். இவங்களா கோச்சுக்கிட்டு இவங்களா போகிறாங்க. போன இடத்துல எப்படி இருக்குது? சர்ச்சில் கை காலை சும்மா வச்சுருக்கணும். அதுக்கு எது கை கால்? அதுக்கு தான் தூக்குறா அப்படின்னு தூக்குறாரு. உனக்கு கையும் காலையும் கொடுத்துருக்குது எதுக்கு? எதுக்கு கொடுத்துருக்குறேன்? நல்ல கைத்தட்டி பாடு, கடவுளை மகிமைப்படுத்து, கடவுளை ஸ்தோத்திரி, கடவுளை துதி. உயிருள்ள நாள் மட்டும் என் கர்த்தரை நான் துதிப்பேன்னு சொல்லியிருக்கிறாரு. துதி. 10 நரம்பு வீணைகளால கர்த்தரை துதிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன்னு சொல்லியிருக்கிறாரு. துதி. கையை ஸ்டைல வச்சிருக்கிறதும் கை தட்டாம பாடுற சபைக்கும் போனா அப்புறம் என்னதுக்கு அந்த கையை பேசுறது? புரியுதுங்களா? இந்த மாதிரி பிரசங்கத்தை கேட்டு போன ஆளுங்களை பத்தி பேசுறேன் நான். தெரியாத ஆளுங்கன்னா பரவாயில்ல, சொல்லலாம் தெரியாத சபையில தெரியாமையே ரொம்ப நாள் இருக்கலாம். அங்கே இங்கே எல்லாத்தையும் தெளிய வச்சிடும். ஒரு வருஷம் 1.5 வருஷத்துக்கு சபைக்கு வந்தீங்கன்னா என்ன பிரசங்கம் பண்ண போகிறேன், என்ன பேசுன்றது கம்ப்ளீட்டாக தெரிஞ்சிடும், எது சரி தவறுன்ட்டு. அவ்வளோ தூரம் இங்கே லோட் பண்ணுறோம். இங்கே நாலேஜை அவ்வளோ லோட் பண்ண பிறகும் போயிட்டு அதே தவறு போய் செய்கிறீங்க. எதை செய்யக்கூடாதுன்னு சொன்னோமோ அதை செய்கிறீங்க, எதை செய்யணுமோ அதை செய்யாமல் தவிர்த்துடுறீங்க. அதோடைய பிரச்சனை தான் இங்கே வந்து நிற்குது.
பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? அப்ப இங்க அதுதான் பண்றாங்க. அதனால சொல்ல விசுவாசிங்க, நீங்க பேசும்போது ஜாக்கிரதையா என்ன பண்ணுங்க, முடிஞ்சா பிரசங்கத்தில் இருக்கிற நல்ல வார்த்தைகள் எடுத்து பேசுங்க. இல்லைன்னா வாயை மூடிக்கிட்டு என்ன பண்ணணும், கப்பு சுப்புன்னு இருக்கணும். இல்லைன்னா கண்டிப்பா அதுக்கு ஒரு நாள் உங்களுக்கு கேள்விகள் கேட்கப்படும். என்ன இடத்துல இருந்தில்ல, ஆண் இடத்துல இருந்து பதிலையும் அவரே கொடுப்பாரு. நான் அதுலயும் நம்புறேன். நான் அவர் ஜீவன் உள்ளவர் தான், அவர் நியாயாதிபதி தான், அவர் சரியானவர் தான், அவர் காலங்களையும் நேரங்களையும் சரியாக வைத்திருக்கவர் தான். இவங்க வாழ்க்கையில கூட நான் தான் பார்க்குறேன், எத்தனை வருஷம் பொறுமையா இருந்திருக்கிறாரு பா. அதான் தேவனுடைய இறக்கம் பாருங்க, தேவனுடைய இறக்கம், தேவனுடைய கிருபை. அது அந்த கிருபையை உதாசீனப்படுத்திட்ட ஒரு வாழ்க்கை எப்படி மாறும், அதுக்கு தான் இந்த வாழ்க்கை. ஏன்னா அவங்களுக்கு அந்த மாதிரிலாம் போக வேண்டிய அவசியம் இல்லை. அவங்களுக்குலாம் கேன்சர்ல இருந்தே சுகம் கொடுத்தவர், சுகத்தை பெற்றுக்கொண்டு வந்தாலே நீ கோமாக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. இன்னைக்கு எந்த பாஸ்டர் வந்து ஜோம் பண்ண போறான், உனக்கு யார் ஆறுதல் சொல்லுவா, உனக்கு யார் எதை பண்ணுவா? இதெல்லாம் நீயே தேடிக்கிட்ட. நான் சொல்றேன், பெருமைக்கும் மேட்டின்மைக்கும் இதுதான் பலனா கிடைக்கும், வேற எதுவும் கிடைக்காது. இந்த பெருமையும் மேட்டின்மையிலும் ஆடி பாருங்களேன், அன்னைக்கு தான் தெரியும் தனித்து விடப்படுறதும். பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? அதனால தான் விசுவாசிக்கு ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். கடவுளை நினைச்சிருக்கிறது பெருமைக்கு மேட்டின்மைக்கு இல்லை. புரியுதுங்களா இல்லையா உங்களுக்கு? அன்னைக்கு கூட அரசன் பிரதர் கூட காரில் வரும்போது சொல்லிட்டு வந்தேன், காரை கடவுள் கொடுக்குறாரு எதுக்கு? பிரயாணம் பண்ணுறது தான் கொடுக்குறாரு. எதுக்கு தான் கொடுக்குறாரு? அதை பிரயாணம் பண்ணுறது கொடுக்குறாரு. ஒரு வண்டியை கொடுக்குறாரு, பிரயாணம் பண்ணுறது தான் கொடுக்குறாரு. என்னுடைய ஸ்டேட்டஸை காட்டுறதுக்கு இல்லை. பார்த்தியா நான் பந்தாவா, அது அவசியமே ஆட்டுறது. அது நான் நடந்தாலும் பந்தாவா நடக்கணும், அதுதான் பாயிண்டாங்க. ஹலோ, பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? ஆமாம், பாயிண்ட் வந்தது தான். நீங்கள் நடந்தாலும் அதில் ஒரு ஆசீர்வாதம் தெரியணும், நீங்கள் நடந்தாலும் அதில் ஒரு தெய்வ பிரச்சனை வரும், நீங்கள் நடந்தாலும் அதில் ஒரு தெய்வ மகிமை இருக்கும். காரில் போனால் தான், கார்ன்றது பிரயாணத்துக்காக கொடுத்துருக்குறாரு. ஏன்னா சில ஊழியக்காரனுக்கு மூளை அப்படி வேலை செய்யுது. வேலையே இல்லைனாலும் 40 லட்சத்துக்கு ஒரு காரை வாங்கி விட்டுட்டு பார்த்தியா எங்கள் பாஸ்டர் பெரிய ஆளாக்கும். உன் விசுவாசியாக தான் பேசிக்கிட்டு இருக்கிறான், இயேசுவை பற்றி பேச மாட்டேன்றான். எங்கள் பாஸ்டர் 3 கார் வச்சிருக்கிறான்றான், 2 வண்டி வச்சிருக்காருன்றான். இயேசுவை தவிர எல்லாம் வச்சுருக்கிறார் அவர். அப்ப விசுவாசி இப்படி வளர்த்து, சபை இப்படி வளர்த்து விட்டுறதுக்கான காரணம் என்னன்னா, இவர்கள் சபையில இயேசுவை பிரசங்கிக்கவில்லை. யாரை பிரசங்கம் பண்ணி இருக்கிறாங்க? தங்களையே பிரசங்கம் பண்ணி இருக்கிறாங்க. இந்த கூட்டம் அப்படிப்பட்ட ஒரு எதிர்பார்ப்பதை எதிர்பார்க்குது இந்த பவுலும் பர்னமாவும் போன சபையில. ஆனா பவுலும் பர்னமாவும் தெளிவடிக்கிறாங்க, எனக்கு முழுசா வரலன்னா கூட பரவாயில்ல, நாங்கள் கிறிஸ்துவை பிரசங்கிப்போம், விசுவாசத்தை பிரசங்கத்தை தான் செய்வோம். அதை கேட்டு விசுவாசித்து நம்ப வருகிற வாழ்க்கையில நிச்சயமா மாற்றம் என்ன பண்ணும், உண்டாகும். வார்த்தையின் மேல எவ்வளவு கேரண்டீடா இருக்கிறாங்க பாருங்க. அவங்களுக்கு தெரியும் வார்த்தை மட்டும்தான் வாழ்க்கை என்ன பண்ணும், மாற்றும். சரி, என்ன நடந்தது? 6வது வசனம், 5வது வசனத்துல பாருங்க. இவர்களை அவமானப்படுத்துவோம், என்ன படுத்துவோம்? அவமானப்படுத்துவோம், கல்லெறிய வேண்டும் என்று புறஜாதியரும் யூதரும் அவர்கள் அதிகாரிகளும் அமளி பண்ணுகையில். எதுக்கு? கடவுளுடைய வார்த்தையை விசுவாச பிரசங்கம் பண்ணதுனால என்ன படுத்தணும்? இவங்களை அவமானப்படுத்தணுமா? இவங்களை வந்து கல்லெறியணுமா? பேசுறது புரியுதுங்களா இல்லையா? இன்னைக்கு இந்த ஊழியத்தை அப்படி தான் பண்றாங்க. நீங்க அதெல்லாம் நேரடியாக சந்திக்கிறதுல நானும் சொல்றது இல்லை. அன்னைக்கு அரசு பிரதர் கூட உட்கார வச்சுக்கிற அந்த பையனை விசாரிச்சேன், கேட்டு பாருங்க, அந்த வீடியோ என்கிட்ட இருக்குது இப்பயும். நான் கேட்டேன், யாரை அனுப்பி நீங்க வந்த, எதை வச்சு நீங்க வந்த, கேஸ் அப்படி மாற்றி எழுத வேண்டிய அவசியம் என்ன? இந்த கவர்மெண்ட் அட்வொகேட் கூப்பிட்டு சத்தம் போடுறாங்க பாருங்க போலீஸ், ஏங்க இவ்வளோ தெளிவாக இருக்குது, இவ்வளோ தெளிவாக அவர் சொல்றாரு, இவ்வளோ ஆதாரத்தை வச்சிருக்கிறாரு, சமத்துட்டு. அன்னைக்கு தான் பார்த்த போலீஸ் யாருக்கு நடுங்குவாங்கன்ட்டு. அந்த அம்மா அவ்வளோ கேள்வி கேட்குது. வீட்டில் வந்து எடுத்துகிட்டு போயிருக்கிறான், நீங்கள் என்ன கேஸை மாற்றி எழுதி வச்சுருக்கிறீங்க, யார் சொல்லி மாற்றினீங்க? அப்புறம் தான் ஞாபகம் வருது, ஓஹோ இதுக்கு தான் வந்து 5 மணிக்கு மேலே கதையை மாற்றி எழுதுனீங்களோ. ஒரு ஃபோன் வருது இங்கேருந்து, இந்த பையன் சார்பா. அவனை கூப்பிட்டு விசாரிக்கிறேன், உன்னை யார் அமிச்சது? அவன் சொல்கிறான் பாருங்க, இந்த குறிப்பிட்ட சபைக்கு வந்தது, சபையோட கேலண்டர் எங்கள் வீட்டில் இருந்து, எங்கள் அம்மா அப்பாங்க தான் ரட்சிக்கப்பட்டாங்க, அங்கே தான் ஞானசாரம் எடுத்தாங்க. ஏதாவது ஒரு விதத்தில் நமக்கு தொந்தரவு கொடுத்துட்டே இருக்கணும், பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஆனால் இன்னைக்கு வரைக்கும் சொல்கிறேன் பாருங்க, பிரச்சனை பண்ணிக்கிட்டு தான் சொல்கிறேன், இன்னைக்கு வரைக்கும் ஒரு நாளும் எனக்கு எதிரியே யாரையும் பார்க்கவும் இல்லை. எனக்கு அது அவசியமோ இல்லை, ஏன்னா வேலை கரெக்டாக இருக்குது. பிரசங்கம் பண்ணுறோம், தூங்குறோம், சாப்பிட்றோம், ஜனங்களை சந்திக்கிறோம், இதை எனக்கான வேலை, அதை செஞ்சுக்கிட்டே இருக்கிறேன் நான். மற்றவன் என்ன பண்ணுறான், எதுக்கு போகிறான், எனக்கு அது அவசியமே. எவன் நல்லா இருந்தானோ நாசமாக போனேன், எனக்கு நான் வந்துச்சு. கவலைப்படுறாங்கன்னா ஜோம் பண்ணிட்டு போகலாம், அவ்வளோதான். இன்னொருத்தன் வாழ்க்கை வாழ்றதுக்காக கடவுள் உங்களுக்கு இந்த வாழ்க்கை உங்களுக்கு எனக்கு என்ன பண்ணல,
கொடுக்கவே இல்லை. கம்பேர் பண்ணி வாழ்றதுக்கு இந்த வாழ்க்கையை கொடுக்கல. இன்னைக்கு வரைக்கும் இந்த ஊழியத்தை அப்படி தான் பண்ணுறேன் நான். ஆனாலும் நம்மளை அழிக்கணும்னு ஒரு கூட்டம் எப்பவுமே என்ன பண்ணுது, வெளியே அவதூறாக பேசிக்கிட்டு அவமானப்படுத்திட்டு தான் உட்காந்துருக்குது. பல விசுவாசிகள் உள்ள வந்த புதுசான ஆட்கள் அவங்க இடறி போறதுக்கான காரணமாக இவங்க இருக்கிறாங்க. அவதூறான வார்த்தைகளை பேசி அங்கே ஏன் போகிற இங்கே ஏன் போகிற, இந்த குறிப்பிட்ட இந்த அம்மா கிட்டேயே வந்து பேசுகிறாங்க. இப்போ உடம்பு சரியில்லாமல் இருக்குன்னு சொல்லி இந்த அம்மா கிட்டே இவ்வளோ விசுவாசிங்க இருக்கிறாங்க. ஆனால் எதிராளிகள் எங்கேயும் போல மாதிரி இந்த அம்மா வீட்டுக்கு தான் போனாங்க. போயிட்டு உங்கள் பாஸ்டர் இனிமேல் ஊழியெல்லாம் செய்ய மாட்டாராகும், உங்கள் விசுவாசிகள்லாம் எங்கேயும் சிதறி போயிட போகிறாங்க, எல்லாரையும் ஒன்று சேர்த்து நம்ம சபை கொண்டு வந்துருங்க, நம்ம தான் ஸ்டாண்டர்டு, நம்ம தான் என்னது. அப்புறம் இது எங்கள் காதுக்கு வருது. அந்த அம்மா ஒன்றும் சொல்ல, அது ஏன்னா எங்களுக்கு உண்மையான ஆள் கிடையாது. அந்த மாதிரி வீட்டு 2 வீடு இப்போ தள்ளி வேற ஒரு விசுவாசி இருக்கிறார். அவர் சொல்கிறார், குறிப்பிட்ட ஆள் இங்கே வந்துட்டு போனாருங்க, உங்கள் விசுவாசி வீட்டுக்கு தான் வந்துட்டு போனார். கூப்பிட்டு விசாரிக்கிறோம். விசாரிக்கும் போது அந்த உண்மை வருது. இப்படிப்பட்ட ஆட்களை தான் உள்ளே வச்சுருந்தேன் நான். எவ்வளோ பாய்சனஸ் பாருங்க இவங்களாம். பேசுறது புரியுதுங்களா? நான் ஒரு வேளை கேட்காம விட்டுருந்தா அன்றைக்கி அந்த வேலையை பார்த்துருவோம் அந்த அம்மா. நான் தான் சொல்கிறேன் பாருங்க, ரொம்ப கவனமாக இருக்கணும் ஊழிய விஷயத்தில். ஏன்னா சாதம் நீங்களே யோசிச்சு பாருங்கள், ஒரு ஆளை ஆண்டவருக்குள்ளே நடத்துவதும் அவங்கள ஆலயத்துக்கு வரதும் ஆண்டவரை பின்பற்றி வரதுன்றது உங்கள் கையில். அது எவ்வளோ பணம் கொடுத்தாலும் ஒரு ஆள் அதை செய்ய முடியாது. எவ்வளோ கோடி வேணால் கொடுத்து ஒரு ஆளை கூட்டு வாங்கலாம், பண்ணவே முடியாது. அவன் வந்து ஆண்டவர் உண்மையாக ஆராதிச்சிருவானா, உண்மையாக தொழுது கொள்வானா, உண்மையாக உங்களை போல வருவானா, வரமாட்டான். ஏன் உங்களையும் நீங்கள் எக்ஸாம்பிள் எடுத்துங்க. யார் உங்களுக்கு எவ்வளோ பைசா தரான்னு நீங்கள் வரீங்க? யாராவது ஒரு வற்புறுத்தி உங்களை கூட்டு வந்து உட்கார வைக்க முடியுமா? இங்கே யோசிச்சு பாருங்க, பண்ண முடியாது. கடவுள் உங்களுக்குள்ளே கிரியை செய்தால் மட்டும்தான் நீங்கள் என்ன பண்ண முடியும், இங்கே வந்து விசுவாசியாக உட்கார முடியும். கடவுளுடைய பிள்ளைங்களா இங்கே. அப்போ ரட்சிப்புன்றது அவ்வளோ மேன்மையானது பாருங்க. நம்மளால் முடியாத ஒரு வேலை அது. அது கடவுள் செய்கிறாரு. அதுக்கு பல இடர்பாடுகளும் பல பிரச்சனைகளும் பவுலின் காலத்தில் இருக்குது. விசுவாச பிரசங்கத்தை செய்ததுனாலே இந்த யூதர்கள் கூட்டத்துக்கு, இந்த பாரம்பரிய கூட்டத்துக்கு மிகப்பெரிய பிரச்சனை. அவங்களுக்கு கல்லெறிய வேண்டும், அவமானப்படுத்த வேண்டும், இன்னைக்கு வரைக்கும் செய்கிறாங்க. அது அன்றைக்கும் செஞ்சாங்க. சரி, என்ன நடந்தது அதனால? 6வது வசனம், இவர்கள் அதை அறிந்து லிக்குவேனிய நாட்டில் உள்ள பட்டணங்களாகிய லிஸ்திராவுக்கும் தொர்பியாவுக்கும் அவைகளுக்கு சுற்றுப்புறங்களுக்கு ஓடி போய் அங்கே சுவிசேஷத்தை என்ன பண்ணினார்கள்? நீங்கள் எங்களை அவமானப்படுத்துறதுனாலையோ எங்களை அசிங்கப்படுத்துறதுனாலையும் நாங்கள் நிறுத்த போகிறதில்ல, சுற்றி என்ன பண்ணுவோம், நாங்கள் பிரசங்கம் பண்ணுவோன்னு இறங்கிட்டாங்க. எப்படி இறங்கியாச்சு? இப்போ ஒரு இடத்துல பிரசங்கம் பண்ண தானே பிரச்சனை, ஊர் ஃபுல்லாக என்ன பண்ணுறோம், நாங்கள் போயிட்டு பிரசங்கம் பண்ணுறோம். சரி, இப்போ பாயிண்ட்டுக்கு வரும். என்ன நடக்குது? 8வது வசனம், லிஸ்திராவிலே ஒருவன் தன் தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தது முதல் சப்பானியாய் இருந்து ஒருபோதும் நடவாமல் கால்கள் வழங்காதவனாய் உட்கார்ந்து. லிஸ்திரான்னு ஒரு பட்டணம் பாருங்க. அந்த பட்டணத்தில் போயிட்டு பவுலும் பர்னபாவும் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அங்கே ஒரு முடவன் இருக்கிறான், சப்பானி. சரி, அவனுடைய கதை என்னன்னு கேட்டு பார்த்தா, தாயின் கர்ப்பத்தில் இப்பெல்லாம் பாருங்க ஸ்கேன்லேயே சொல்லிடுவாங்க, உன் பிள்ளைங்களுக்கு காது கேட்காது, பிறகுற பிள்ளைக்கு கால் நடக்காது, கை வராது, நிறைய சொல்லிடுவாங்க. ஸ்கேன்லேயே எல்லாமே வந்துடுது இப்பெல்லாம். நானே பார்த்துருந்தேன், ஸ்கேன் சென்டர்லாம் போனால் சில அம்மாலாம் அழுதுட்டு கிடக்கும். இந்த மாதிரி குறையோடு தான் பிறக்கணும் அப்பயே சொல்லிடுறாங்க. அந்தளவுக்கு டெக்னாலஜி அவ்வளோ அட்வான்ஸ் ஆகிடுச்சு. பைபிள் அதோட அட்வான்ஸாக அன்றைக்கி போதிக்குது. இவன் தாயின் கர்ப்பத்தில் இருக்கும்போது எப்படிப்பட்டவனாக இருந்தானா? இவன் கால்கள் வழங்காதவனாய், கால்கள் விளங்கலை, குணமாக்கப்பட்டவனாக இருக்கிறான். அது ஏதோ ஒரு காரணம் இருக்கலாம், ஆனால் இருந்தான் அப்படிதான். சரி, என்ன ஆச்சு? பிறந்தது முதல் சப்பானியாக இருந்து ஒருபோதும் நடவாமல் என்ன பண்ணாமல். எவ்வளோ அற்புதமான வார்த்தை! ஒருபோதும் நடந்ததே கிடையாது. எத்தனை பேர் நினைக்கிறீங்க நடக்கிறது அற்புதமான அனுபவம்ன்ட்டு? நடந்து பார்த்துருக்குறீங்களா? நிறைய பேர் காரில் போகிறது தான் அற்புதமான அனுபவம், வண்டியில் போகிறது தான் அது தூரத்தை போகிறது. நீங்கள் நடந்து பாருங்களேன். நான் வெளியே எங்கே போனாலும் பாருங்கள், ட்ரெக்கிங் போயிடுவேன். எங்கே போனாலும், எந்த ஊருக்கு போனாலும், எந்த மலை தேசத்துக்கு போனாலும் சொல்லுவேன், போன உடனே ஹோட்டல்காரிட்ட முதல்ல அதான் கேட்பேன், சூப்பர்வைசர்கிட்ட, யோ ட்ரெக்கிங் பாயிண்ட் தான் இருக்குதா இங்கே? சார் தெரில சார். யோ ஏறுற மாதிரி எதாவது இடம் இருக்குதான் சொல்லு. யாரும் போக மாட்டாங்க சார், நம்ம போகலாம் அப்படின்னு அவனையும் கூட்டிகிட்டு கிளம்பிடுவேன். ஏன்னா அவ்வளோ தூரத்தில் வண்டியில் தான் போயிருப்பேன், காரில் கூட சில நேரத்தில் போவேன். ஆனால் அதெல்லாம் விட இந்த நடந்து போகிறதோட அனுபவமே அற்புதமானது. அது ரொம்ப ரொம்ப அற்புதமானது. இதில் என்னன்னா, இந்த அற்புதமான அனுபவத்தை இது வரைக்கும் இந்த மனுஷன் பெற்றதே இல்லை. இந்த மனுஷனை பண்ணதே இல்லாமல் இது வரைக்கும் நடந்தே பார்த்ததில்லை. நம்முடைய வாழ்க்கையில் அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கும், நிறைய விஷயம் இருக்கும். ஸ்கூல்லலாம் பாருங்கள், இந்த ஃபஸ்ட் ரேங்க் போடுவாங்க இல்லையா? +2 வந்து ஞானம் உதவி வருது. ஃபஸ்ட் ரேங்க் நம்ம ரேங்க் கார்டில் பார்த்தா எப்படி இருக்கணும். +2 வந்து திடீர்னு மனம் திரும்ப எப்படி எடுக்க முடியும்? அவன் சின்ன வயசுலேருந்தே படித்து ரொம்ப ஹையில் இருக்கிறான்.
திடீர்னு +2 வந்து புக்கை திறந்து நம்ம ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கணும்னு பார்த்தா முடியல. ஆசையாக இருக்கும். அந்த ஃபஸ்ட் ரேங்க்னு போட்டு வந்து அது ஒரு பேட்ச்லாம் இப்போ கொடுப்பாங்க. ஃபஸ்ட் ரேங்க் செகண்ட் ரேங்க்னு ஒரு மாதம் வரைக்கும் போட்டுக்கிட்டு திரிஞ்சு நம்மளை வைத்தறிச்சல் வேறுபடுத்துவானுங்க. ஒரு மாதம் வரைக்கும் தான் பேட்ச். அதுக்கப்புறம் நம்ம வச்சு செய்வான் அவன் அதுக்கப்புறம் 3rd ரேங்க் கீழே தான் எடுப்பான். அந்தளவுக்கு வச்சு விட்ருவான் அவனுக்கு. வைத்தறிச்சலாக இருக்கும் நமக்கு அதெல்லாம் பார்க்கும்போது. ஆனால் பார்க்கும்போது ஆசையாக இருக்கும். ஃபஸ்ட் ரேங்க் எப்படியாது மாட்டிக்க முடியாதா, போட்டிருக்க முடியாதா? ஒரு நாள் எடுத்ததில்லை. அன்றைக்கி ஒரு பையன் காலேஜில் படிக்கிறேன் பாருங்க, ஃப்ரீ சீட்டில் அந்த பையனை சேர்த்துருக்குறாங்க. அவன் பேரையும் மறந்துட்டு நான் பிஜியில் ஒரு நாள் அப்போல்லாம் பாருங்கள் ஃபுல்லாக ஜீன்ஸ் தான் போட்டு போவேன். ஒரு நாள் காலேஜில் அப்படி தான் ஜீன்ஸ் போட்டு அப்படியே உட்காந்துருக்குறேன். அவன் தான் பக்கத்தில் உட்காந்துட்டு நான் என்றைக்கு தான் இந்த மாதிரி ஜீன்ஸ் போடுவேன்னு தெரிலன்னா, எனக்கு அது வரைக்கும் அவன் பேக்ரவுண்ட் என்னன்னு தெரியாது. நான் கேட்டேன் என்னடா அப்படி சொல்கிறேன் அப்படின்னு கேட்டால், எங்கள் அப்பா இறந்துட்டாரு, எங்கள் அம்மாவுக்கும் வேலைலாம் செய்ய முடியாது, உடம்பு சரியில்லாதவங்க. அந்த காலேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஃபாதரால் நடத்தப்படுறதுனால எங்கள் ஃபாதர் வந்து சர்ச்சில் என்னை பார்த்துட்டு படிக்கிறதுக்காக ஃப்ரீ சீட்டிங் வாங்கி கொடுத்தாரு. இங்கே வந்தேன் நான். இங்கே வந்து பார்த்தா எல்லோரும் ஜீன்ஸ் போடுறீங்க, டிஷர்ட் போடுறீங்க, என்னென்னோ போடுறீங்க. எங்கள் ஃபாதர் எனக்கு கொடுத்து தான் நான் இன்றைக்கி வரைக்கும் போட்டுக்கிட்டு இருக்கிறேன். ஆனால் இந்த ஜீன்ஸை மட்டும் போட்டதில்லை. அவன் பாருங்க இந்த ஸ்டிச் பண்ண பேண்ட் போடுவான், அவன் மெலிசாக இருக்கும். இந்த ஜீன்ஸ் போடணுன்னு ரொம்ப ஆசை அப்படின்னா. வில்சன் அவன் பேர். அப்புறம் ஒரு நாள் சொன்னால் இது பெரிய மேட்ரே கிடையாதுரா, 400 ரூபா 600 ரூபா தான் இருக்கும் வா அப்படின்ட்டு ஒரு நாள் அவனை கூப்பிட்டு போனேன். ஸ்கை மால்னு ஒன்று இருக்குது, அங்கே கூப்பிட்டு போயிட்டு அவனுக்கு ஒரு 2 ஜீன்ஸ் வாங்கி கொடுத்தான் அவனுக்கு. நான் அப்போவே காலேஜ் படிக்கிறப்ப அந்த 2 ஜீன்ஸும் பாருங்கள் கடைசி வரைக்கும் ரொம்ப நன்றி உள்ளவனாக இருந்தான். அவன் 2 ஜீன்ஸ் தான் சும்மா வாங்கி கொடுத்தேன், நம்ம தினமும் போட்டு போகிறோமே, அவன் போட்டதே இல்லைன்றாங்க. அதை பார்க்கணும் பாருங்க. அவன் போட்ட வந்த நாள்லேருந்து அந்த ஜீன்ஸுக்குள்ளே தான் கை வச்சுருப்பான், அந்த ஜீன்ஸுக்குள்ளே தான் தொட்டு பார்த்துப்பான், ரொம்ப வெறுப்பேற்றுவான் அவனை. அதுக்கப்புறம் அது மேலே ஒரு அழுக்கப்பட்ட உட்காந்து தொடச்சிட்டு உட்காந்துருப்பான். ஏன்னா அவனுக்கு அப்படி ஒரு அலாதி இன்பம். ஒரு பிஜி காலேஜ் படிக்கிற பையன் பாருங்க, அவன் அதெல்லாம் பார்த்ததில்ல. அவன் பார்க்காத திடீர்னு பார்க்குறான், அவனுக்குள்ள ஒரு அற்புதமான ஒரு சந்தோஷம். இந்த மனுஷன் தான் இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு நன்மையை என்ன பண்ணது இல்லை, நடந்து பார்த்ததே இல்லை. நம்ம வாழ்க்கையில் அந்த மாதிரி எவ்வளோ இருக்குது தெரியுமா? ஹலோ, யோசிச்சு பார்த்துருக்குறீங்களா? எவ்வளோ விஷயங்களா இன்னைக்கு நல்ல காரியங்களை நம்ம இன்னைக்கு வரைக்கும் அனுபவிக்காமே இருக்கிறோம், பார்க்காம கூட இருக்கிறோம், யோசிச்சு கூட பார்க்க முடியாமல் இருந்திருக்கிறோம். நினச்சி பார்த்துருக்குறீங்களா நீங்கள்? அதெல்லாம் அவ்வளோ நன்மையான காரியங்கள் இந்த உலகத்தில் இருக்குது. யோசிக்கிறீங்களா இல்லையா நீங்கள்? அதெல்லாம் ஒரு ஊருக்கு போயிருந்தேன் பாருங்க, பார்த்தா ஹாப்பிலாம் ரோடெல்லாம் கொட்டி கிடக்குது. ஏன் அப்படின்னா வாரம் வாரம் வீட்டிலேருந்து ஒரு 10 காலாவது வரும். எப்பா இந்த குழந்தைக்கு டெவினாவுக்கு வந்து ஸ்கூல் மதியானம் கட்டி அனுப்பணும், அவளுக்கு அவள் சாக்லேட்டு அது இதுன்னு வாங்கி சாப்பிட்ருவா. இந்த ஆப்பிள் வாங்கினா கட் பண்ணி நாங்கள் என்ன பண்ணுவோம், பாக்ஸில் போட்டு கொடுத்து அமிச்சு போய் வாங்கிட்டு வானா, அதுக்கு போகணும். இங்கேருந்து 4-5 கடை இங்கே இருக்கும். போனால் அது பார்த்தா நம்மளை பார்த்தாலே எப்படி இருக்கும்னு தெரியாது. வெளியே ரெட்டாக இருக்கும், உள்ளே திறந்தால் அழுகுன்னு தான் இருக்கும். அதனால் நல்ல கடையாக தேடி போனோன்னா அது இங்கிருந்து கொஞ்சம் தூரம் போக வேண்டியதாக இருக்குது. போய் அவங்ககிட்ட போய் நின்று அவங்ககிட்ட வாங்கிட்டு வந்து கட் பண்ணி கொடுத்து இவ்வளோ வேலை இருக்குது. அதுக்கு காசு வர அவளுக்கு கொடுக்க வேண்டியதாக இருக்குது. அதிலே ஒரு 3-4 ரகம் வச்சுருக்கிறான். அதில் க்ரன்ச் சாக்லேட்டு, க்ரன்ச்சுக்கு ஒரு 200, எல்லாம் ஒரு மரம் தான் வருது. ஆனால் க்ரன்ச்சுக்காக என்ன பண்ணுறான், அது ஒரு 230 ரூபா, சாதாரண அது ஒரு 200 ரூபா, அதுதான் 150 இப்படி எடுத்துகிட்டு போகிறான். சரி நல்லதாக கூடுறான்னு ஒன்று வாங்கின்னு வந்து அது வீட்டில் பத்திரமா ஃப்ரிட்ஜில் அழுகாமல் வச்சு, ஏதாவது ஒன்று கெட்டு போச்சுன்னா கூட எவ்வளோ காசு கொடுத்து வாங்கிட்டு வரோம், எப்படி ஆச்சு போச்சுன்னு கத்துறோம். மணாலின்னு ஒரு ஊருக்கு போனோம் பாருங்க, நொந்துட்டேன் நான் வாழ்க்கையில். ஆப்பிள் மேலே இருந்த மதிப்பே போச்சு. அங்கே ஃபுல்லாக ஆப்பிள், எங்கே பார்த்தாலும் ஆப்பிள், கீழே எங்கே பார்த்தாலும் ஐயோ என்னால் நம்பவே முடியல. எங்கள் ஆள் ஒருத்தர் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாரு பாருங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. அதை நினச்சேன், இது மாதிரி நம்ம வீட்டில் ஒரு 2 மரம் இருந்தால் போதுமே, பழக்கடைக்கு போக வேண்டியதில்லை, வாரம் வாரம் 200 ரூபா செலவு பண்ண வேண்டியதில்லை, 10 ஃபோன் வராது, எப்போ வாங்கிட்டு வந்துட்டியா குழந்தைக்கு எடுத்துன்னு ஆச்சு பூச்சுன்னு வராதே, நிம்மதியாக இருக்கலாமே. பார்த்ததே இல்லை அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை. அங்கே இருக்கிறவங்களாம் ஹாப்பிலாம் ஆடா போங்க நீங்கள் அப்படின்றான். என்னடா இது இவ்வளோ அசால்ட்டாக லெஃப்டில் டீல் பண்ணுறீங்கன்ற மாதிரி இருக்குது. இது மாதிரி தான் பாருங்கள், பல நல்ல விஷயங்கள் இருக்குது. நான் சிம்பிளாக சொல்கிறேன், நான் உங்களுக்கு பல நல்ல காரியங்கள் இருக்குது. சிலவெல்லாம் வாடகை வீட்டிலே இருப்பீங்க, வாடகை கொடுக்காம ஒரு சொந்த வீட்டில் இருக்கிற ஃபீலை வந்திருக்கிறீங்களா? நினச்சி பார்த்துருக்கிறீங்களா? வரணும்னு யோசிச்சுருக்கிறீங்களா? சிலலாம் சின்ன வயசுலேருந்து பலவீனமாகவே இருந்திருப்பீங்க.
இந்த காரியத்தான் பலன் உள்ளவர்களாக மாறணும்னு யோசிச்சிருக்கிறீங்களா? சிலவங்களுக்குலாம் எது சாப்பிட்டாலும்னா வந்துடும் கோல்டு, எது சாப்பிட்டாலும்னா வந்துடும் கோல்டு, ஃபீவரு, மழையில் நனைய முடியாது, வெயிலில் நடக்க முடியாது, ரொம்ப கஷ்டப்படுவாங்க. பார்த்துருக்கீங்களா? ஒரு நாள் கூட ஆரோக்கியமாக இருக்கவே முடியாது. ஆண்டவருக்கு அதெல்லாம் பார்த்து நன்றி சொல்கிறேன் நான். 20 நாள் ட்ராவல் பண்ணும்போது 20 நாளும் மழை தான், அதுக்கப்புறம் குளிர் தான், அதுக்கப்புறம் எல்லா விதமான பிரச்சனை தான். ஆனால் பாடிக்கு எந்த சேதாரமும் இல்லாத அளவுக்கு கடவுள் பாதுகாக்கிறார். அப்போ தான் யோசனை, இந்த பாடியை கொடுத்தது ஆண்டவருக்கு நன்றி தான். ஏன்னா சிலருக்குலாம் ஐஸ் வாட்டர் குடிச்சிட்டா போதும், முடிஞ்சுதான் கதை. தண்ணி மாட்டி குடிச்சிட்டேன்ட்டு ஒரு வாரம் தொண்டை கட்டியோட இருக்கலாம் இருக்கலாம். தைரியமாக அவங்களால போய் தண்ணி கூட நம்ம பண்ண முடியாது, எங்கேயும் போயிட்டு வாங்கி குடிக்க முடியாது. இது மாதிரி நல்ல காரியங்களை பாருங்க, அனுபவிக்க முடியாத ஆட்கள் எவ்வளோ பேர் வாழ்க்கையில். இது மாதிரி நான் சிம்பிளாக சொல்கிறேன். இது மாதிரி நீங்கள் யோசிச்சுங்க, நிறைய இருக்குது, நிறைய இருக்குது. அந்த மாதிரி ஒரு ஆள் தான் இவன். இதுவரைக்கும் காலுன்னு ஒன்று இருக்குது, ஆனால் அந்த காலால் அவன் என்ன பண்ணதில்லை, நடந்ததோ குதிச்சதோ ஓடினதோ சில காரியங்களை பார்த்ததோ அவன் இல்லவே இல்லை. அவன் வேஸ்டாக இருக்குது அது. சரி, என்ன நடந்தது? தன் தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தது போது சப்பானியாக இருந்து ஒருபோதும் நடவாமல் கால்கள் வழங்காதவனாய் உட்கார். எப்படி உட்கார்ந்தவன்? அவன் யூஸ் இல்லாமல் இருக்குது, வழங்காதவனாய், ஒன்றுத்துக்கு யூஸ் இல்லாமல் அப்படி உட்கார்ந்தே இருந்தவன். எப்படி இருந்தவன் அவன்? ஆமாம், ஒன்றும் செய்ய முடியலைங்க, அவ்வளோதாங்க, முடிஞ்சு போச்சு. வாழ்க்கையில் பல நேரத்தில் அந்த கட்டத்துக்கு வந்துடும் சில பிரச்சனைகளில். அப்படி இருந்தவன் என்ன ஆச்சு? 9 வசனம் பாருங்க. பவுல் பேசுகிறதை கேட்டுக்கொண்டிருந்தான். எதை கேட்டுக்கொண்டிருந்தான்? அதான் பாயிண்ட். இன்னைக்கு நிறைய பேர் பாருங்க, ஆண்டவர்கிட்ட இருந்து அற்புதம் கிடைக்கணும், அதிசயம் கிடைக்கணும், நல்லதுன்னு கிடைக்கணும். எப்படி கிடைக்கும்? ஏதோ டிவியில் இதெல்லாம் பார்த்துட்டு ஆண்டவரை தப்பாக நினச்சிக்கிறாங்க. இந்த டிவியில் வர பிரசங்க எல்லாம் பார்த்துருக்குறீங்களா? அவருடைய நடந்து வருவார், முன்னாடி அப்படியே என்ன பண்ணுவாங்க, பின்னாடி போயினே இருப்பாங்க. அப்புறம் அவர் ஒரு வாயிலிருந்து டிஸ்ன்னு ஒரு சத்தம் கொடுப்பார், அந்த அம்மா தப்புன்னு விழும், அப்புறம் இழந்துக்கும். அப்போ காது கேட்குதுங்க, இன்னும் கீழே விழுந்த அதிர்ச்சியிலேருந்து கேட்குதா இல்லை கேட்குற மாதிரி இதான் நடிக்குதா ஒன்றும் தெரில, ஆனால் கேட்குது இன்னும். அதுக்கப்புறம் அதே மாதிரி தான் இப்படின்னுவார், அவர் தொப்புன்னு கீழே விழுவார். அவர் எழுப்புனா அவர் பேச ஆரம்பிச்சிருவார். அவர் என்ன பண்ண ஆரம்பிச்சிருவார்? அவர் ஆமாம், ஊமையனை கர்த்தர் வாய் திறந்து விட்டார். சரி, அவர் என்ன சொல்கிறாரு பார்ப்போம் அப்படின்னு பார்த்தா 2 வார்த்தைக்கு மேலே எதுவுமே வராது. அப்பா, அது எந்த குழந்தையும் சொல்லும். ஊமை என்ன பண்ண ஆரம்பிச்சிருச்சு, இப்போ பேச கர்த்தர் வாயை திறந்து விட்டார் ஸ்தோத்தரிப்போம்னு அது ஒரு கும்பல். அங்கே நான் செய்ய மாட்டாருன்னு சொல்ல, நீங்கள் இந்த மாதிரிலாம் சேட்டை பண்ணி இதை டிவியில் உட்காந்து பார்க்குறாங்க இல்லையா, பார்க்குறவங்களாம் நினச்சிக்கிறோம், ஓ கர்த்தர் இவ்வளோதானா, கர்த்தர் எவ்வளோதானா, இவ்வளோதான். இந்த மாதிரி ஒரு வல்லமையான பிரசங்கர்கிட்ட போயிட்டு அவர் கையை வச்சு இப்படி தள்ளி விட்டார்னா நம்ம வாழ்க்கை என்ன பண்ணிடுது? அவன் எல்லாமே மாறிடும். நான் போய் உட்காந்து கடவுள் யாருன்னு கேட்டு அதை உள்ளத்தில் விசுவாசித்து அதையே நினச்சி அதையே தியானம் பண்ணி அப்படிலாம் வாழ்க்கை மாற வேண்டிய அவசியம் இல்லை. வழியை எப்படி மாற்றி விட்டாங்க பாருங்க, வழியை எப்படி மாற்றி விட்டுருக்குறாங்க பாருங்க. அதனால தான் இந்த அற்புத சுகமளிக்கும் கூட்டம் அது இது மேலே நம்பிக்கை கிடையாது. இயேசு அதெல்லாம் செஞ்சார் 2 காரியத்துக்காக. ஒன்று, இறக்கப்பட்டு பரிதாபப்பட்டு செஞ்சிருக்கிறாரு. இன்னொன்று, தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தும்படியாக செய்தார்னு இருக்குது. ஆனால் எங்கே போனாலும் ஒன்று மட்டும் அவர் செய்யாமல் இருந்ததே இல்லை. என்னது? எங்கே போனாலும் ஜனங்களுக்கு அவர் என்ன பண்ணி கொண்டிருந்தார்? அவர் உபதேசித்து கொண்டே இருந்தார், பிரசங்கித்து கொண்டே. அந்த வேலையை மட்டும் விடலை. அவர் நினச்சிருந்தாருன்னா பிரசங்கத்தை தவிர வேறு அந்த வேலையை, சுகமளிக்கிற வேலையை மட்டும் பண்ணிக்கிட்டே இருந்திருக்க முடியும். அதை மட்டுமே ப்ரொஜெக்ட் பண்ணி பெருசாக காமிச்சிருக்க முடியும். ஆனால் அவர் அதை செய்யவே இல்லை. அவர் அதை என்ன பண்ணவே இல்லை, அவர் செய்யவே இல்லை. நம்புறீங்களா நீங்கள் அதை? அப்போ அதனால தான் பாருங்க, விசுவாசிகளாக இருக்கும்போது எதை பாயிண்ட் அவுட் பண்ணுறோம்? டிவியில் பார்க்கறது, அந்த ஊழியக்கார சொன்னது, அவங்களெல்லாம் பார்க்கக்கூடாது. இங்கே நிமிர்ந்து நடக்கணும்னா, இது வரைக்கும் வழங்காத காலெலாம் விளங்கணும்னா, இது வரைக்கும் பார்க்காத நன்மையை நீங்கள் பார்க்கணும்னா, இது வரைக்கும் முடியாத காரியங்கள் வாழ்க்கையில் முடியணும்னா, இவன் செஞ்சதை தான் நீங்கள் செய்யணும். இவன் என்ன செஞ்சா? இவன் பவுல் பேசுகிறதை என்ன பண்ணி கொண்டிருந்தான்? அவன் கேட்டுக்கொண்டிருந்தான். எதை கேட்டுக்கொண்டிருந்தான் அவன்? அது ஒரு வேலைங்க, அது ஒரு வேலை. பவுல் பேசுகிறது அவன் கேட்கும் போது அது என்ன வேலை தெரியுமா? அது விசுவாச வேலை. அந்த வேலைக்கு பேர் என்னது? நல்லதான் சொல்லுங்களேன், ஒர்க் ஆஃப் ஃபெய்த். நீங்க என்ன வேலை செய்யறீங்கன்னு கேட்பாங்களே, என்ன வேலை செய்றீங்க? அப்போ சர்ச்சில் போய் என்ன வேலை செய்றீங்க? சர்ச்சில் வந்திருக்கீங்க, ஃபேன் லைட்லாம் போட்டுக்கிறாங்க, சேர் இருக்குது, கையில் பைபிள் இருக்குது எல்லார் கையிலையும். என்ன வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க? என்ன வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க?
என்ன வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க? விசுவாச வேலை. என்ன வேலை இது? நல்லா சொல்லுங்களேன். நீங்க வசனத்தை உண்மையாவே கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்கன்னா ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க. என்ன வேலை அது? விசுவாச வேலை. இல்லைன்னா சிலர் கவர்மெண்ட் ஆஃபீஸில் உட்காந்துருப்பான் பார்த்தீங்களா? அன்னைக்கு கூட அரசு கிட்ட காமிச்ச ஒரு கோர்ட்டில் ஒருத்தர், அவர் என்ன வேலை செய்கிறான்னு சொல்ல வரல. நான் காலையில் போனதுலேருந்து மதியானம் திரும்பி வர வரைக்கும் ஒரு சேர் அவர் கொடுத்துருக்குறாங்க. அதில் உட்காந்துக்கிட்டு ஹெட்ஃபோனில் பாட்டு போட்டு ஹாயாக பாட்டு கேட்டுக்கிட்டு இருக்கிறார். நான் சொன்னேன், இந்த மாதிரி ஒரு வேலை கிடச்சா சந்தோஷமாக இருக்குமே, ஒரு நாளுக்குள்ளே உட்காந்து என்ன பண்ணல நம்ம ஆளுங்க செய்வாங்களே. அவருக்கு கொடுத்து வச்சுருக்குது பாருங்க. அவர் ஒரு அதிகாரி. அவருக்கு அங்கே போட்டிருக்குறாங்க வேலையை. அங்கே என்ன பண்ணுறது, அவருக்கு எந்த வேலையும் இல்லை. சேர் போட்டுக்கிறாங்க, அழகாக உட்காந்துக்கிட்டு ஆயா உட்காந்து பாட்டு கேட்டுக்கிட்டு காலைல 10 மணிக்கு போகணும், 10 மணிக்கு போகும்போது பாட்டு கேட்குறாரு. மதியம் 12 மணிக்கு திரும்பி வரும், 12 மணி வரைக்கும் கேட்குறாரு. ஜாலியாக இருக்கிற ஒரு மரத்துக்கு கீழே சேர் போட்டு அப்படி உட்காந்து ஜாலியாக பாட்டு கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு. அது மாதிரி சிலருக்கு என்ன பண்ணுறது, வாழ்க்கை அமைஞ்சிருக்குது. ஆனால் அந்த மாதிரி ஆளான வாழ்க்கைலாம் பாருங்கள், ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே போகவே போவாது. அவங்க மேலதிகாரியெல்லாம் போய் பாருங்களேன், அவங்களுக்கு டைமிங்கே கிடையாது. எந்த டைம் ஒன்றா டியூட்டிக்கு போகணும், எந்த டைம் ஒன்றா திரும்பி வரணும். எப்பவுமே பிஸியாக இருப்பாங்க. ஒரு ஃபோன் பண்ண எடுக்க மாட்டாங்க, டென்ஷனாக இருப்பாங்க. ஏன்னா வேலை அவ்வளோ அழுத்தம் இருக்கும் அவங்களுக்கு. ஆனால் அவர் கீழே வேலை செய்கிற இவர் பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் அந்த மரத்து கீழே சேர் போட்டு உக்காந்துருக்க வேண்டியதான். நிறைய விசுவாசிங்க அப்படி தான் சபையில். அதான் சொல்ல வரேன். நிறைய விசுவாசிங்க 20 வருஷமா 30 வருஷமா 40 வருஷமா இந்த கால் வழங்காத முடவனை போலவே என்ன பண்ணுறது, ஒரே நிலையிலே இருப்பது. ஸ்பிரிச்சுவல் குரோத்தும் கிடையாது, வேர்ல்ட்லி குரோத்தும் கிடையாது, எந்த குரோத்தும் கிடையாது. மற்றவங்களுக்கு எப்படி வாழ்க்கை ஓடுதோ அதே மாதிரி ஒரு வாழ்க்கை தான். ஒரு நாளும் இவர்கள் தேவனுடைய புதிய ஆசீர்வாதங்களை, புதிய நன்மைகளை, புதிய அனுபவங்களை வாழ்க்கையில் பெற்று அனுபவித்ததே இல்லை. இது வரைக்கும் ஆண்டவருக்கு முன்னாடி, ஆண்டவர் ஏற்றுக்கொள்றதுக்கு முன்னாடி நான் இதெல்லாம் பார்த்ததே இல்லைங்க, அதெல்லாம் இப்போ நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி வாழ்க்கை என்ன பண்ணுறது இல்லை. பல சபைகளில் இருக்கிறதே இல்லை, பல விசுவாசிக்கு இருக்கிறதே இல்லை. ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி என்ன முடவனோ அதே முடவன் தான் இப்பயும் உள்ள வந்த பிறகு. அதே கடன்காரன் தான், அதே வாடகை வீடு தான், அதே கஷ்டம் தான், அதே கடன் பிரச்சனை தான், அதே கேள்விகள் தான், அதே குழப்பங்கள் தான், அதே பயங்கள் தான். இப்படி தான் ஓடுது வாழ்க்கை. அதனால தான் இந்த இடத்துல பார்க்குறோம், வாழ்க்கை மாறணும்னா சும்மா போய் சர்ச்சில் உட்காந்துருந்தா வேலைக்கு ஆகாது. தலையை காட்டுறதுனாலே வேலை ஆகாது. சர்ச்சுக்கு வந்தீங்கன்னா ஒவ்வொருவருக்கும் ஒரு வேலை இருக்குது. அதில் முக்கியமான வேலை என்ன தெரியுமா? The work of faith, விசுவாச வேலை. எதுக்கு வேலை கொடுக்குறீங்க? நீங்க உங்கள் விசுவாசத்திற்கு வேலையை கொடுக்க ஆரம்பிக்கிறீங்க. அந்த வேலையை தான் இந்த முடவன் செய்கிறான். பவுல் பேசுகிறதை என்ன பண்ணி கொண்டிருந்தான்? அவன் கேட்டுக்கொண்டிருந்தான். ஏன்? விசுவாசம் எதனாலே வரும்? நல்லதான் சொல்லுங்களேன். கேள்வினாலே வரும். faith comes by hearing. நீங்க சும்மா உட்கார்ந்து இருக்கிறதுனால விசுவாசம் வந்துடாது. உட்கார்ந்து சொல்றது கவனமா என்ன பண்ணணும்? கேட்கறதுக்கு கவனத்தை கொடுக்கணும், காதுகளை தரணும், இருதயத்தை தரணும். அப்படிப்பட்ட ஒரு மன சிந்தனையோடு வந்து வேலையை செஞ்சீங்கன்னா தான் வேலையை அழகான பண்ண முடியும், உங்களுக்கு முடிக்க முடியும். சம்பளம், நல்ல சம்பளம் கிடைக்கும், நல்ல ஆசீர்வாதங்கள் உண்டாகும். சும்மா போன உட்காந்து கால் ஆட்டினா கூடிய சீக்கிரத்தில் சீட்டை கிழிச்சிருவாங்கன்னு அர்த்தம். உங்கள் சீட்டுக்கு வேற ஒரு ஆள் வர போகிறாங்கன்னு அர்த்தம். பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? ஆண்டவர் உங்களை ரட்சித்தது, சபைக்கு கொண்டு வந்திருப்பது சும்மா ஒரு பக்திக்காக அல்ல. உங்களுடைய வாழ்க்கை விசுவாச வாழ்க்கையாக மாற வேண்டும். உங்களுடைய உள்ளம் விசுவாசத்தில் உறுதியாக இருக்க வேண்டும். உங்களுடைய சொல், செயல் எல்லாவற்றிலும் விசுவாசம் வெளிப்பட வேண்டும். அதற்காக தான் தேவன் என்ன பண்ணியிருக்கிறார்? இந்த ரட்சிப்பின் வாழ்க்கையை தந்திருக்கிறார். அதுக்கு தான் ஒரு பிரசங்கியாரை போட்டிருக்கிறார். அவருக்கு வேலை என்ன? எதுக்கு இவ்வளவு மூச்சு முட்டை பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறோம்? அதுக்கு தான். விசுவாசம் கேள்வியினாலே வரும். ஒரே மனுஷன் பாருங்க, இங்க பாயிண்ட் தான். அந்த பட்டணத்தில் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறாரு. அந்த ஒரு மனுஷன் பாருங்க, முடமாக்கப்பட்ட ஒரு மனுஷனுக்கு பாருங்க, அவனுக்கு அவசியம் இல்லை. அவனுக்கு எல்லாருமே சொல்லியிருப்பாங்க, ஏய் தாயின் கர்ப்பத்துல இருந்து நீ நடந்தது இல்லை, இதுக்கப்புறம் நான் அப்படியே முடவனா தான் இருக்க போற, நீ ஊனமுள்ளவன் தான். அவனை கிண்டல் பண்ணியிருக்கலாம், பரியாசம் பண்ணியிருக்கலாம், 4 பேர் உதவியோடு தான் வாழ்ந்திருக்கலாம். இப்படியெல்லாம் இருந்த வாழ்க்கை தான் வந்து உட்கார்ந்து பவுல் பேசுகிறதை கேட்டு கொண்டிருந்தது. நீங்க நிறைய பேர் பாருங்க வாழ்க்கையில் கஷ்டப்படுறாங்க. ஆனால் அவங்களுக்கு பிரச்சனை இன்ஸ்டண்டா போயிடணும். எப்படி போயிடணும்? இன்ஸ்டண்டா போயிடணும், ஈஸியா போயிடணும். மிராக்கிள் அது நடக்கலாம். அதான் சொல்றோம், அது கேரண்டி கிடையாது, அது எல்லாருக்கும் நடக்காது. மிராக்கிள் இஸ் நாட் ஃபார் எவ்ரி ஒன். அற்புதம் எல்லாருக்கும் நடக்கணும், எல்லாருக்கும் நடந்திருக்கணும், நடக்காது. ஆனால் ஆசீர்வாதம் எல்லாருக்குமானது. ஆசீர்வாதம், blessing is for each and everyone including Gentiles. புறஜாதிகளுக்கும் ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் உண்டாகும்படியாக கிறிஸ்து சிலுவையிலே மரித்திருக்கிறார். அப்ப இந்த இடத்துல அந்த மனுஷன் அதை தான் தெரிந்து கொள்றான். I am going to be blessed.
நான் முடமாக்கப்பட்டவனா இருக்கலாம், அவமானப்பட்டவனா இருக்கலாம், இது வரைக்கும் நான் பார்க்காத ஏதோ ஒரு காரியத்தை பார்க்க இருக்கிறேன். அதுக்காக தான் பவுலாகிய இவனுடைய பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறேன். இப்ப நடக்கிற சம்பவம் என்னன்னு பாருங்க. 9வது வசனம், பவுல் பேசுகிறதை கேட்டுக்கொண்டிருந்தான். அவனை பவுல் உற்று பார்த்து. யார் உற்று பார்த்து? ஆமா, இந்த பிரசங்கியார் வந்து கண்ணு மூடி பண்ற பிரசங்கியார் இல்ல. ஹலோ, இவர் என்ன பிரசங்கியார்? இவரு கண்ணை திறந்து யார் யார் என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஹலோ, ஏன்னா சில ரொம்ப ஆவிக்குரிய பிரசங்கங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு ஏமாத்து வேலை இருக்குது. நானாக இருந்திருக்கிறேன், அதில் நான் பண்ணதில்லை. அந்த மாதிரி சபையில் உட்காந்துருக்கிறேன். பிரசங்கம் பண்ண வரும்போதே கண்ணை மூடிடுவாங்க பிரசங்கியார். அவன் சொல்லுவான், கண்ணை மூடினாதான் எனக்கு பிரசங்கமே வருதுன்னுவாங்க. சரி, ஏங்க அப்படி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டால், டிஸ்டர்ப் பண்ணினே இருந்து குழந்தைங்க டிஸ்டர்ப் பண்ணுது, கற்றுது, அவங்க இப்படி பார்க்குறாங்க. சில விசுவாசிங்க ஏதாவது பண்ணியிருப்பாங்க, அவங்கள பார்த்தா அவங்களுக்கு எரிச்சல் வரும், அவங்கள வச்சு பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. கண்ணை மூடிக்கிறது, கண்ணை மூடிட்டு ஆவியானவர்னா வெளிப்படுத்துகிறாரோ அதெல்லாம் பண்ணுறோம். நாங்கள் பேசிட்டு போய்கிட்டே இருக்கணுன்றது. பிரசங்கம் அப்படி இருக்கக்கூடாது. பிரசங்கம் அப்படி என்ன பண்ணக்கூடாது? இருக்கக்கூடாது. பிரசங்கம் வந்து ரொம்ப கேஷுவல் டாக்காக இருக்கணும். அது பேசவும் செய்கிறோம், கவனிச்சுக்கிட்டோம் இருக்கணும். நான் கூட இங்கே பிரசங்கம் பண்ண எனக்கு நல்லாவே தெரியும். ஒவ்வொருத்தரும் பார்த்து யாருக்குள்ளே பிரசங்கம் போகுது, யார் பிரசங்கத்தை கேட்டுக்கிட்டு இருக்கிறா, யாருக்குள்ளே இந்த விசுவாசம் போகுது, யார் இந்த வார்த்தை கிரியை செய்யுது, எல்லாமே தெரியும். யார் தூங்குறா, யாருக்கு இது ஒத்து வரல, யாருக்கு இது எதிர்பார்க்குது, எவ்ரி திங் ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். யார் வந்து டைம் ஆயிடுச்சு எப்போ முடிப்பான்னு வெயிட் பண்ணுறாங்க, எவ்ரி திங் ஐ நோ. தெரிஞ்சுக்கணும். பிரசங்காரை தெரியாமல் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா தெரிஞ்சாதான் அடுத்த காரியம் நடக்கும். தெரிஞ்சாதான் இதை நான் செய்ய முடியும். உங்களுக்கு என்ன காரியம் தெரியுமா? அங்கே என்ன நடந்ததுன்னு பாருங்க. 9வது வசனம், பவுல் பேசுகிறதை கேட்டுக்கொண்டிருந்தான். அவனை பவுல் உற்று பார்த்து, ரட்சிப்புக்கு ஏற்ற விசுவாசம். எதுக்கு ஏற்ற விசுவாசம்? நல்லது சொல்லுங்களேன். ரட்சிப்புக்கு ஏற்ற விசுவாசம் அவனுக்கு உண்டு என்று கண்டு. பிரசங்கம் பண்ற பிரசங்க யாருக்கு தெரியுது? பிரசங்கத்தை தம்பி கேட்டுக்கிட்டு இருக்கிறான். இவனுக்கு என்ன விசுவாசம் உண்டு? ரட்சிப்புக்கு ஏற்ற விசுவாசம் அவனுக்குள்ள உண்டு. ஏன்னா விசுவாச வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறான் தம்பி. தம்பி வந்ததுலேருந்து என்ன வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறான்? அவன் சும்மா டைம் பாஸுக்கு வந்த ஆள் இல்லை, சும்மா சண்டேக்காக வந்த ஆள் கிடையாது. அவன் வந்து உட்காந்து கடவுளுடைய வார்த்தையை கேட்டு அதன் மூலமாக தனக்கு ஏதோ ஒரு பயன், தனக்கு ஏதோ ஒரு ஆசீர்வாதம், தனக்கு ஏதோ ஒரு நன்மை உண்டாகும்னு விசுவாச வேலையை செய்ய முடியாது உட்காந்துருக்கிறான். உட்காந்துருக்கிற ஆளை பார்த்து பவுல் சொல்றான், அவனுக்குள்ளே ரட்சிப்புக்கு ஏற்ற விசுவாசம் ஒன்று என்று கண்டு. 10வது வசனம், நீ எழுந்து கால் ஊன்றி நீ என்ன பண்ணு? விசுவாசிக்கிற நீ படுத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. விசுவாசிக்கிற நீ தவழ்ந்து போக வேண்டிய அவசியம் இல்ல. விசுவாசிக்கிற நீ முடமாய் இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. விசுவாசிக்கிற நீ இருக்க வேண்டிய நிலை என்ன தெரியுமா? எழுந்து கால் ஒன்றி நிமிர்ந்து நில் என்று உரத்த சத்தத்தோட சொன்னான். அது அதிகாரம். என்ன சொல்றான்? விசுவாசிக்கிறவன் படுத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. விசுவாசிக்கிறவன் தரித்திரனாய் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. விசுவாசிக்கிறவன் வியாதியில் இருக்க வேண்டிய அவசியம் நல்லது சொல்லுங்களேன். விசுவாசிக்கிற நீங்கள் தோல்வியில் இருக்க வேண்டிய அவசியம், விசுவாசிக்கிற நீங்கள் தரித்திரத்தில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று உரத்த சத்தத்தோடு சொல்ல வேண்டும். எப்படி சொல்ல வேண்டும்? அதை என்ன சொல்ல போறீங்க? விசுவாசிக்கிற நான் இப்படிதான் இருப்பேன், நிமிர்ந்து நிற்பேன். எப்படி நிற்பேன் நானு? ஆமா, கடன் பிரச்சனையிலிருந்து வெளியே வருவேன், குறைவிலிருந்து நிறைவுக்குள்ள வருவேன், தரித்திரத்திலிருந்து ஆசீர்வாதத்துக்குள்ள வருவேன், சாபத்திலிருந்து ஐஸ்வர்யத்துக்குள்ள வருவேன், தோல்வியிலிருந்து ஜெயத்துக்குள்ள வருவேன், நிமிர்ந்து நிற்பேன். என்ன பண்ணுவேன்? நானு விசுவாசிக்கிற என்னால் கூடும். நம்புறீங்களா? நீங்க அந்த வசனம் படிச்சிருக்கிறீங்களா? விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் தேவனால எல்லாம் கூடும் கேள்விப்பட்டிருப்பீங்க. பல சபையில் அதை பிரசங்கம் பண்ணுவாங்க. கவலைப்படாதீங்க சகோதரி, தேவனால எல்லாம். ஆமா, சபையில பிரசங்கம் பண்ண வேண்டியது விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். விசுவாசிக்கிற வேலையை மட்டும் கரெக்டா செஞ்சிரு. எந்த வேலையை மட்டும் கரெக்டா செஞ்சிரு? விசுவாசிக்கிறதுக்கான வேலை என்ன? பிரசங்கத்தை கேட்பது, தேவனுடைய வசனத்தை கேட்பது. வேற எப்படியும் விசுவாசம் வராது. அதான் பாயிண்டாங்க. நம்பிக்கை வந்துடும், ஹோப் வந்துடும். ஏதோ ஒரு அற்புதம் நடக்குது, பார்த்த உடனே பா கடவுள் அற்புதம் செஞ்சுட்டாருன்னு நம்பிக்கை வந்துடும். ஆனா விசுவாசம் கேள்வியினாலே வரும். கேள்வி தேவனுடைய வார்த்தையிலிருந்து தான் வர வேண்டும். தேவனுடைய வசனத்தை எடுத்து போதிக்கிறதுக்கான நோக்கம் அதான். ஏன் பைபிள் படிங்கன்னு சொல்றோம்? ஏன் பிரசங்கம் பண்ணும்போது பிரசங்கத்தை கவனமா கேளுங்க சொல்றோம்? காரணம், இந்த பிரசங்கத்தில் நீங்க செய்யற இந்த வேலை விசுவாச வேலை தான். நீங்கள் இருக்கிற தவழ்ந்து கடக்கிற இதுவரைக்கும் பார்க்காத அனுபவமாகிய எழுந்து நிமிர்ந்து நிற்கக்கூடிய அனுபவத்தை என்ன பண்ணுகிறது? கொண்டு வரும். எது கொண்டு வருகிறது? உங்களுடைய விசுவாசம் தான். இதுதான் கொண்டு வரும்.
உங்களுடைய விசுவாசம் தான். நம்புறீங்களா நீங்க அதை? அப்போ உங்களுடைய உள்ளத்தை, உங்களுடைய வாழ்க்கையை, உங்களுடைய வார்த்தைகளை விசுவாச வார்த்தைகளாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் அதுக்கான வேலையை என்ன பண்ணிருக்கணும்? நீங்க செஞ்சிருக்கணும். வேலையை செய்யாம பலனை எதிர்பார்க்கிறது தப்பு. நீங்களே கொடுக்க மாட்டீங்க. ஒரு ஆள் உங்க வீட்டுக்கு வேலைக்கு கூப்பிடுறீங்க, அந்த ஆள் அந்த வேலையை செஞ்சால் தானே பண்ணுவீங்க. கூலியை நீங்க கொடுப்பீங்க. வந்தாரு, சேர்ல உட்காந்தாரு, டிவியை பார்த்தாரு, காலை ஆட்டிக்கிட்டு இருந்தாரு, அங்கே இங்கே வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தாரு. போகும்போது டான்னு எனக்கு சம்பளம் வேணும்னு கேட்டால் கொடுப்பீங்களா நீங்க? மறுபடியும் இந்த பக்கமே வந்துடாதுன்னு சொல்லி அனுப்புவீங்க. அப்போ நீங்களே இவ்வளோ கட்டன் ரைட்டாக இருக்கிறீங்களே, அப்போ கடவுளுடைய கட்டளைகள் எப்படி இருக்கும்? கடவுளுடைய பிரின்சிபல்ஸ் எப்படி இருக்கும்? யோசிச்சு பாருங்க. அது கண்ணாமனான்னு செயல்படாது. கடவுளுடைய பிரின்சிபல் ஒரே விதத்தில் தான் செயல்படுது. எப்படி செயல்படுது? அது கடவுள் வார்த்தை பிரசங்கிக்கப்படும், கடவுள் வார்த்தை பேசப்படும், கடவுள் வார்த்தை உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதை கேளு. என்ன பண்ணாத? யூடியூப்ல ஃபேஸ்புக்லாம் போடுறதுக்கான நோக்கமாக தான். கேளு, அதுக்கு டைமை கொடு, அது நேரத்தை கொடு. கேளு. கேட்க 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 என்ன உண்டாகுமாங்க? விசுவாசம் உண்டாகும். ஆவியானவர் உள்ள கிரியை செய்வார். உன்னுடைய உள்ளம் பயத்திலிருந்து, பிரச்சனையிலிருந்து, கவலையிலிருந்து மாறி விசுவாசிக்கிற உள்ளமாக மாறும். அந்த விசுவாச வேலையை நீ கரெக்டா செஞ்சினா அடுத்த வேலை தானா நடக்கும். நீ இனி அமர்ந்திருக்காத, இனி நீ படுத்திருக்காத, இனி உன் பழைய நிலைமையில் இருக்காத, பழைய தரித்திரத்திலும் பழைய தோல்வியிலும் பழைய பிரச்சனையே நிரந்தரமானது எண்ணாத, நீ எழுந்து நிமிர்ந்து நில். நீங்களே சொல்ல ஆரம்பிச்சிருவீங்க. பாஸ்டே தேவை கிடையாது. நீங்களே சொல்ல ஆரம்பிச்சிருவீங்க, என் பிரச்சனையிலிருந்து நானே எழுந்து நிமிர்ந்து நிற்பேன். நம்புறீங்களா நீங்க அதை? அப்படிப்பட்ட விசுவாசிகளா மாறணும். அப்படிப்பட்ட விசுவாசிகளா மாறணும்னா இவனை போல ஒரு மனுஷனா நீங்க விசுவாச வேலையை செய்யணும். சரி, என்ன நடந்தது? சொன்னான், உடனே அவன் குதித்து நடந்தான். உடனே என்ன பண்ணினான்? அவன் குதித்து, அதான் சொன்ன, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம். நம்புறீங்களா நீங்க? அவன் தாயின் கர்ப்பத்திலிருந்தே தவழ்ந்தவனா இருக்கலாம். எங்கிருந்து தவழ்ந்தவனா இருக்கலாம்? ஒருபோதும் அவன் நடவாத அனுபவம் இல்லாதவனா இருந்திருக்கலாம். இது வரைக்கும் அப்படிப்பட்ட அதிசயமா, அப்படிப்பட்ட அற்புதமா, அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நான் பார்த்ததே இல்லைங்க. நான் சொல்றேன், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம். நம்புறீங்களா நீங்க அதை? அதான் பாயிண்ட். நமக்கு நிறைய மனிதர்களை கொண்டு ஆண்டவர் உதவி செய்யலாம் பாருங்க. அவங்களெல்லாம் விசுவாசிக்க ஆரம்பிச்சிடாதீங்க. ஏன்னா அவங்களாம் ஒரு காலத்தில் நம்ம சொல்லி காட்டுவாங்க, அசிங்கப்படுத்துவாங்க. நீ எனக்கு கடன் பட்டிருக்குன்னு கூட சொல்லிடுவாங்க. இவ்வளோ கடன் இருக்குதுன்னு வாங்க, நான் தான் உனக்கு செஞ்சேன்னு கூட சொல்லிடுவாங்க. அவங்க கோபத்தில் சொல்கிறாங்களோ, நல்ல குணத்தில் சொல்கிறாங்களோ, எதில் சொல்கிறாங்களோ, அந்த சொல்வதற்கான காரணம் என்ன தெரியுமா? நீங்கள் அவங்கள முழுமையாக விசுவாசித்தபடினால்தான். என்ன பண்ணினபடினால்தான் உங்களை ஆண்டவர் மனுஷனை விசுவாசிக்க சொல்ல, மனுஷனை நம்ப கூட சொல்லுங்க. சங்கீதக்காரன் அப்படி சொல்கிறான், மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்று என்பது ஆண்டவர் மேலே இருக்கட்டும். யார் மேலே இருக்கட்டும்? ஒரு மனுஷன் நீங்கள் மதிக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம். ஏன்? அந்த மனுஷன் மூலமாக கடவுள் ஒரு கிரியை எனக்கு செய்தார், அவ்வளோதான் பாயிண்ட். ஆனால் அவனையும் விசுவாசித்து, அவனையும் பார்த்து, அவனையும் நம்பி இருக்க சொல்லவில்லை. ஏன்னா அவன் மனுஷன் பாருங்க, அவன் ஒரே லெவலில் இருக்க மாட்டான். நேற்று ஆவியானோடு இருந்திருப்பான், இன்னைக்கு பிசாசோடு இருப்பான். ஹலோ, நேற்று பேதுருவை போல பேர் வாங்கியிருப்பான், இந்த சபையின் மேலே கல்லை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளாது. இன்னைக்கு பார்த்து அப்பாலே போ சாத்தானே. ரெண்டுமே ஒரே ஆளுக்கு தான் சொன்னார். இல்லை, நேற்று வரைக்கும் இந்த கல்லின் மேல் சபையை கட்டுவேன்னு சொன்ன அதே இயேசு தான் பேதுருவை பார்த்து இன்னைக்கு அவன் பேசுனது பார்த்து சொல்றார், அப்பாலே போ சாத்தானே என்றார். ரெண்டுமே ஒரே ஆள் தான். திட்டு வாங்குறதும் ஒரே ஆள் தான், சொன்னதும் ஒரே ஆள் தான். அப்படின்னு அர்த்தம், நேற்று வரைக்கும் பேதுரு ஆவியானவர் பிதாவானவனுக்கு அருளினார். யார் அருளினார்? அதை பிதாவானவனுக்கு வெளிப்படுத்தினார் தேவகுமார்னு சொல்லும் போது. அப்பதான் சொல்றாரு, இந்த கல்லின் மேலின் சபையை கட்டுவேன். இப்போ யாருக்கு இருக்குது? இப்போ அசுத்தாவி இருக்கு. அதுவே அவனுக்கு தெரியாம இருக்குது பாருங்க. பேதுருவுக்கு, பீட்டர் மனுஷன் அப்படிதான் இருப்பான். நீங்க அவனெல்லாம் நம்பிக்கிட்டு, அவனெல்லாம் விசுவாசிக்கிட்டு அவன் இப்படி செய்வான். நெவர். யார் நம்புங்க? நீங்க கர்த்தர் பேரில் பற்றுதலா இருக்கேன். வாழ்க்கையில உறுதிக்குள்ள கொண்டு வந்துருங்க. என் வாழ்க்கை மாறணும், நான் இது வரைக்கும் அனுபவிக்காத நன்மைகளை பார்க்கணும், தவழ்ந்து கிடக்கிற நிலையெல்லாம் மாறி நிமிர்ந்து நிற்கணும். காலூன்றி நிற்கிற விசுவாசத்தை நானே சொல்லணும், மற்றவங்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இந்த காரியத்தை நான் தவழ்ந்து கிடக்கிறேன், கீழே விழுந்து கிடக்கிறேன், நான் நிமிர்ந்து நிற்பேன் என்பதை சொல்லணும்னா அதுக்கு இந்த முடவனை போல பவுலின் பிரசங்கத்தை என்ன பண்ணணும்? நான் கேட்கணும், விசுவாச பிரசங்கத்தை கேட்கணும். கண்டதை கேட்டு உட்காந்துருக்கூடாது, மத பிரசங்கத்தெல்லாம் கேட்டு உட்காந்துருக்கூடாது. விசுவாச பிரசங்கத்தை கேட்கணும், உங்களை கட்டி எழுப்புகிற பிரசங்கத்தை கேட்கணும், உங்களுக்குள்ள நம்பிக்கை கொண்டு வருகிற பிரசங்கத்தை கேட்கணும். அதை கேட்டீங்கன்னா நீங்க இப்படி மாறிடுவீங்க. சரி, இப்படி பண்ணதுனால என்ன நடந்தது பார்த்து முடிச்சிடலாம். இப்படி பண்ணிட்டாங்க. பண்ணி முடிச்ச உடனே பாருங்க என்ன பண்ணிடுறாங்க ஜனங்க.
பவுலியும் பர்னபாவையும் கடவுளை மாற்ற ஆரம்பிக்கிறாங்க. யாரை மாற்ற ஆரம்பிக்கிறாங்க? ஏன்னா ஜனங்களுக்குள்ள ஒரே பிரமிப்பு. நம்ம கூடவே நேற்று வரைக்கும் முடவனாக இருந்தவன், சர்ச்சைக்கு வரும்போது கூட முடவனாக வந்தவன், இப்போ எப்படி போகிறான்? இப்போ நிமிர்ந்து நிற்கிறவனாக இருக்கிறான், துள்ளி குதிக்கிறவனாக இருக்கிறான். எப்படி மாறுச்சு? பவுல் எந்த மிராக்கிள் மீட்டிங்கும் வைக்கல. ஹலோ, வருகிற சனிக்கிழமை காலை 9 மணிலிருந்து மதியம் 12 மணி வரைக்கும் அற்புத சுகமளிக்கும் கூட்டம் வைத்திருக்கிறோம். ஏன் 9லேருந்து 12 வரைக்கும் தான் செயல்படுவாரோ? அதுக்கப்புறம் இங்கே ரெஸ்ட் எடுக்க போகிறாரா? ஏன் இந்த ஆகணும் பண்ணுறீங்க? 24/7 அவர் கொடுத்து வச்சிருக்கிறாரு. இவங்க டைமு டேட் எல்லாத்தையும் போட்டு குறுக்கி சுருக்கி நேரடியாக கிரவுண்டுக்கு வந்தால் மட்டுமே. ஏன் இங்கெல்லாம் வரமாட்டாரோ? எப்படியெல்லாம் பாருங்க, ஆள் சேர்க்கறதுக்கு இந்த மாதிரிலாம் வேலை. நேரடியாக வந்தீங்கன்னா அவரை பார்ப்பீங்க. யாரை பார்ப்பீங்க? யாரை பார்ப்பீங்க நான் கேட்குறேன். அது மாதிரி நேராக வந்தவங்களாம் ஆட்டோவில் வந்தவங்க, ஆட்டோவிலே போனவங்களாம் பார்த்துருக்கேன் நான். ஆட்டோவில் 4 பேரோடு தூக்கின்னு வருவாங்க பாருங்க. அவரும் உட்காந்துருப்பார். ஐயா முடிச்ச பிறகு அவர் தலைமையெல்லாம் கை வைப்பார், என்னெல்லாம் கொடுப்பார். அதில் டெக்னிக்கை நம்ம ஆளுங்க தப்பிக்கிறானுங்க. ஆனால் என்னைக்கு மாட்ட போகிறானுன்னு தெரில. அதில் கூட ஆவியான ரொம்ப பட்சபாதம் உள்ளவராக இருக்கிறாராங்க. ஒரு சிலர் எழுப்பி நடக்க வைக்கிறார், ஒரு சிலர் என்ன பண்ணிடுறாரு, உட்கார வச்சுறாரு. அந்த உட்கார வைக்கிற ஆளுங்கள்லாம் என்ன பண்ணிடுறாங்க டெக்னிக்காக. இங்கே ஒன்றும் இல்லை, தேங்காய் பாட்டில் எடுத்துனுவா, அவங்களுக்கு தான் வச்சுருக்குது, அவங்க கண்டுபிடிச்ச டெக்னிக் தான் அது. தேங்காய் பாட்டில் எடுத்துனுவா, ஜோ பண்ணியாச்சு. இது தினமும் தேய், காலில் என்ன பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணி, காலைல ஒரு வாட்டி நைட்டில் வாட்டி, அந்த தாயலமாக அது. இது என்ன அற்புத கூட்டமாக மசாஜ் சென்றாடா இது? இப்படிலாம் பண்ணி ஆண்டவர் நாமத்தை தூஷித்து, இவ்வளோ அற்புதமான ஒரு ஆண்டவரை, இவ்வளோ அழகான ஆண்டவரை, இவ்வளோ சர்வ வல்லமை உள்ளவரை எந்த அளவுக்கு அசிங்கப்படுத்தணுமோ அந்த அளவுக்கு என்ன பண்ணுறது? கேட்கறதுக்கும் பார்க்கறதுக்கும் ஒன்றும் பக்தியாக இருக்கலாம், வாழ்க்கையில் அது செட்டே ஆகாது. சொல்கிறேன், ஒன்றே ஒன்று மட்டும் தான் 100% கேரண்டி. என்ன கேரண்டி? அது கடவுள் வார்த்தை நீங்கள் பிரசங்கம் பண்ணு, அதை நீ கேளு, விசுவாச வேலையை செய், சும்மா உட்காந்துருக்காத. போறியா, கடவுள் வார்த்தை பிரசங்கம் பண்ணுறாங்களா, அதை கேளு, அதை விசுவாசிக்கிற உள்ளமாய் மாற்று, கவனத்தை செலுத்து, கேளு. இல்லைன்னா ஆண்டவரே எனக்கு விசுவாசிக்கிற உள்ளத்தை தாரும், நான் விசுவாசிக்க வேண்டும், பிரசங்கம் பண்ணுறதுலாம் நான் நம்பணும், அப்படிப்பட்ட உள்ளத்தை தாரும், கவனம் சிதறாமல் என்னை பார்த்துக்குங்க, அப்படி கிருபையை தாங்க, உங்கள் அருளை தாருங்க, கேளுங்க. அதை அப்படி ப்ரேயர் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நான் சொல்கிறேன், இங்கே பண்ணுற பிரசங்கம் உங்களுக்கு பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும். நீங்கள் வந்ததை விட போகும்போது வேறு ஒரு மனுஷனாய் நீங்கள் மாறி செல்லலாம். யாரை செல்லலாம்? நீங்கள் மாறி செல்லலாம். இந்த மனுஷனை மாறி இவன் வரும்போது முடவனா வந்தது உண்மைதான். ஆனால் விசுவாச வார்த்தைகளை கேட்ட பிறகு அவன் முடவனா இல்லை, அவன் துள்ளி குதித்து எழுந்தான்றது. என்ன பண்ணினானாம்? அவன் துள்ளி குதித்து எழுந்தானா. ஜனங்களாம் சேர்ந்து பவுலையும் பர்னபாவையும் கடவுளா மாத்தலான்னு பார்க்குறாங்க. ஆனால் பவுல் அழகாக ஒரு வார்த்தை சொல்லி முடிக்கிறார். என்ன வார்த்தை அது? 17ஆம் வசனம். அவர் நன்மை செய்து வந்து வானத்திலிருந்து மழைகளையும் செழிப்புள்ள காலங்களையும் நமக்கு தந்து ஆகாரத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நம்முடைய இருதயங்களை நிரப்பி இவ்விதமாய் அவர் தம்மை குறித்து சாட்சி விளங்க பண்ணாது இருந்தது இல்லை என்றார்கள். ஹலோ, பவுல் என்ன சொல்றாரு? ஜனங்களுக்கு ஆண்டவரை பற்றி, நாங்கள் ஆண்டவர் இல்லைப்பா, அந்த ஆண்டவரை பற்றி சொல்ல வந்தவங்க, அந்த ஆண்டவர் வார்த்தையை சொன்னோம், அந்த மனுஷன் விசுவாசமாக கேட்டான், அதனால் ஆண்டவர் அவனை தவழ்ந்த நிலையிலிருந்து நிமிர்ந்து நிற்க பண்ணியிருக்கிறாரு. உங்களுக்கு அந்த ஆண்டவர் அதை தான் செய்வார்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அந்த ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? அவர் நன்மையை செய்கிறவர். என்ன செய்கிறவர்னு சொல்லி கொடுக்குறாங்க ஜனங்களுக்கு. ஆமாம், நீ பாவம் செஞ்சுன்னா நரகத்துக்கு தான் போவேன் அப்படின்னு சொல்ல ஜனங்களுக்கு, புறஜாதி மக்களுக்கு பவுல் எப்படி பிரசங்கம் பண்ணுறாருன்னு கேளுங்க. அவர் என்ன செய்கிறவர்? அவர் இவ்வளோ நாள் உங்களுக்கு நன்மை செஞ்சிருக்கிறார். அப்புறம் சொல்றார், வானத்திலிருந்து மழைகளையும் செழிப்புள்ள காலங்களையும் உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கிறவர்? கொடுத்துருக்கிறவர். நம்ம நம்பவே மாட்டோம். நம்ம நினைக்கிறோம் ஆண்டவர் நமக்கு மட்டும் தான் மழையை பே பண்ணுறாரு, நமக்கு மட்டும்தான் செழிப்பை கொடுக்குறாரு. ஆனால் புறஜாதி மக்களுக்கு ஒரு நாள் அதை போய் சொல்லியிருக்கிறீங்களா? இல்லை இல்லை, இந்த ஆண்டவர் தான் உனக்கு கிருபையாய் மழைகளை கொடுத்து செழிப்புள்ள காலங்களையும் கொடுத்துருக்கிறார். சொன்னதே கிடையாது. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் அவன் வேற கடவுள் இல்லாமல் நம்பிக்கிட்டு இருந்தா அது அவனை காப்பாற்றலன்னு உனக்கு தெரியாதா? அந்த கடவுள் மேலே உனக்கு அவ்வளோ நம்பிக்கையா? உங்கள் பிள்ளை ரயில்வே ஸ்டேஷனில் நிற்குதுன்னு வச்சுப்போமே, ரயில்வே ஸ்டேஷனில் நிற்குது, ட்ரெயின் வரப்போகுது, உங்கள் பிள்ளை ஓடுது, ட்ரெயினை பார்த்து என்ன பண்ணுது? ஓடுது. ஓடன உடனே பின்னாடி இருந்து ஒரு சத்தம், நீங்கள் உங்கள் பிள்ளையோட பேரை சொல்லி கூப்பிடுறீங்க. கூப்பிட்ட உடனே பிள்ளை என்ன பண்ணுது? திரும்பி உங்கள் பக்கமாக ஓடி வருது. இப்போ காப்பாற்றுனது யார்? ட்ரெயினா? யார் காப்பாற்றுனது? உயிர் உள்ள நீங்கள் தான் என்ன பண்ணீங்க? காப்பாற்றுனீங்க. அப்போ எந்த மக்கள் இடத்துலையும் போய் இயேசுவை சொல்ல முடியும், உனக்கு நன்மையை இவ்வளோ நாள் செஞ்சது, உன் வாழ்க்கையில் நன்மை நடந்தது,
உன் குடும்பத்தில் செழிப்பை தந்தது எல்லாமே கடவுள் தான், ஆண்டவர் தான், இயேசு தான். ஏன் சொல்ல முடியல? அவன் அந்த கோயிலுக்கு போயிருக்கான், அவன் இந்த கோயிலுக்கு போயிருக்கான், அந்த கடவுளை நம்பி இருக்கான். எதை வேணா நம்பிட்டு போட்டோம், அதெல்லாம் சும்மா. அவன் நம்பிக்கைக்கு அவன் செஞ்சிருக்கிறான். ஆனால் செயல்படுகிறவர் யார்? மழையை கொடுத்தவர் யார்? செழிப்புள்ள காலங்களை தருகிறவர் யார்? நன்மையை செய்தவர் யார்? நீங்கள் நன்மையை பெற்றுவினால் நீங்கள் அப்படி சொல்வீங்க பவுல மாதிரியே, அவர் நன்மையை உங்களுக்கு செய்தார், அவர் உங்களுக்கு மழையை பெய்ய பண்ணினார், அவர் உங்களுக்கு செழிப்பான காலங்களை தந்தார். அது மட்டும் இல்லை, ஆகாரத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நம்முடைய இருதயத்தை என்ன பண்ணினார்? அவர் நிரப்பி. எத்தனை நாள் சந்தோஷமா இருந்திருக்கிறீங்க? எவ்வளவு சந்தோஷமான காரியங்கள் எல்லாம் வாழ்க்கையில பார்த்துருக்கிறீங்க. இதெல்லாம் ஆண்டவர் தான் என்ன பண்ணியிருக்கிறார்? உங்களுக்கு கொடுத்து தம்முடைய சாட்சியை அவர் விளங்காது பண்ணது இருந்ததே இல்லை என்றார். அப்படிதான் ஆண்டவர் தம்மை சாட்சி வெளிப்படுத்துறார். கடவுள் தன்னை எப்படி வெளிப்படுத்துறாரா? நன்மை செய்கிறவரை வெளிப்படுத்துறார். கடவுள் தன்னை எப்படி வெளிப்படுத்துறாரா? செழிப்புள்ள காலங்களை தந்து வெளிப்படுத்துறாரா. கடவுளுடைய சாட்சியா தான் ப்ரூஃப். சாட்சினா கடவுள் தன்னை எப்படி ப்ரூவ் பண்றாரு? நன்மை செய்து ப்ரூவ் பண்ணிக்கிறாரு, செழிப்பை தந்து ப்ரூவ் பண்றாரு, மழை அனுப்பி ப்ரூவ் பண்றாரு, ஆகாரத்தை தந்து ப்ரூவ் பண்றாரு, இருதயத்தை சந்தோஷத்தினால் நிரப்பி ப்ரூவ் பண்றாரு. நானே உன்னுடைய தேவன் என்று, நானே உன்னுடைய தேவன் என்று, நான் தான் உன்னை சந்தோஷமா வச்சிருக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படிதான் கடவுள் ஒவ்வொரு முறையும் ப்ரூவ் பண்றாரா. பவுல் இப்படிதான் தேவன் அங்க காண்பிக்கிறார். எதற்கு? அந்த ஜனங்களும் எந்தெந்த காரியத்தில் விழுந்து போயிருக்கிறாங்க தெரியாது, அதை விசுவாசித்து அவர்களும் இந்த முடவனை போலவே எழும்பி நிமிர்ந்து நிற்கும்படியாக. நம்புறீங்களா நீங்க? நான் சொல்றேன், உங்கள் வாழ்க்கையில் நீங்க எந்த நிலையில் இருந்தாலும் சரி, அல்லது நீங்கள் சந்திக்க போகிற மனிதர்கள், நீங்கள் சந்திக்கிற மனிதர்கள் எந்த நிலையில் இருந்தாலும் சரி, இந்த ஆண்டவர் நன்மை செய்து ஏற்ற காலங்களில் மழையை பெய்ய பண்ணி ஆகாரத்தை கொடுத்து செழிப்புள்ள காலங்களை தந்து இருதயத்தை சந்தோஷத்தினால் நிரப்புகிறவராயிருக்கிறார். நம்புறீங்களா நீங்க? அதை இருதயத்தை எதனால் நிரப்புகிறார்? அவர் சந்தோஷத்தினால. ஆமா. அதனால இந்த 2025 ஆண்டுல இருந்து எதை விசுவாசிக்க போறீங்க? என்ன இருந்தாலும் சரி, எதையும் நம்ப போறதில்ல. I may have thousands of options to have faith, to hope. 1000 காரியங்கள் இருக்கும் விசுவாசிக்கிறதுக்கு, நம்புறதுக்கும். ஆனால் நான் விசுவாசிக்க போவது ஒருவரையே, நான் விசுவாசிக்க போவது ஒன்றே, அது தேவனுடைய வார்த்தை. அது மட்டுமே என்னை எழுந்து நிற்க செய்யக்கூடியதாக இருக்கிறது. நம்புறீங்களா நீங்க? அதை எழுந்து நிற்போம், ஜெபிப்போம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, நாங்களும் ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் அன்புள்ள பரலோக தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த அருமையான நல்ல காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். கேட்ட வசனத்தை கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. கேட்ட ஒவ்வொரு செவிகளிலும் உள்ளங்களிலும் பரிசுத்த ஆவியானவர் நீர் கிரியை செய்வீராக. இப்படி விசுவாசிக்கிறதன் மூலமாக விசுவாசிக்கிற உள்ளங்கள் ஒருபோதும் அவைகள் தவழ்ந்து போவதோ துவண்டு போவதோ கீழே இருப்பதோ இல்லை. அவைகளை கர்த்தர் நீர் எழும்பி நிற்க செய்கிறீர். அதை உரத்த சத்தத்தோடு சொல்லும்படியான விசுவாசம் ஒவ்வொரு உள்ளங்களிலும் இயேசுவின் நாமத்தினாலே உண்டாவதாக. கர்த்தர் அப்படிப்பட்ட பெரிதான மாற்றங்கள் இப்படி பிள்ளைகளுக்கு செய்வீராக. எழுந்து நிற்க செய்கிற தேவனாகிய கர்த்தர் நான் என்று சொன்னீரேன். பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எல்லா காரியத்திலும், அறிவிலே, ஞானத்திலே, வெற்றியிலே, வாழ்விலே, எல்லாவற்றிலும் கர்த்தர் நீர் எழும்பி நிற்க வைப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். நன்மை செய்து நீர் தேவன் என்பதை உறுதிப்படுத்திக் கொள்கிறவர். செழிப்பான காலங்களை தந்து நீர் தேவன் என்பதை உறுதிப்படுத்திக் கொள்கிறவர். சந்தோஷத்தினாலே உள்ளங்களை நிரப்பி தேவன் என்பதை உறுதிப்படுத்திக் கொள்கிறவர். ஒருவருடைய வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நிரம்பி வழியும்படியாக நீர் கர்த்தர் என்பதை உறுதி செய்யும்படியாக கர்த்தர் அப்படிப்பட்ட கிரியைகளை செய்வீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். கூடி வந்த பார்த்து கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஆசீர்வாதம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் இன்றைக்கும் என்றைக்கும் சதா காலம் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென், ஆமென். God bless you. மீண்டும் உங்களை அடுத்த வாரம் சந்திக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.